எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் கூட்டணியா என்ற ஒரு கேள்வி தமிழக அரசியலில் ஒரு புதிய கேள்வியாக எழுந்துள்ளது. இதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும்போது, நேற்று ராமநாதபுரத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய செயல்வீரர் கூட்டங்களில் பேசும்போது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திமுகவிற்கும் ரகசிய கூட்டணி இருக்கிறது, அவர்கள் சட்டமன்றத்தில் இணக்கமாக செயல்படுகிறார்கள், பல்வேறு விஷயங்கள்ல இணைந்து இரண்டு பேருடைய போக்கு இருப்பதை காண முடிகிறது என்று, சட்டமன்றத்தில் இணக்கமாக இருப்பதை ஒரு ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்குமான மறைமுக கூட்டு என்று பார்த்துவிட முடியுமா? இதே குற்றச்சாட்டு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீதும் வைக்கப்பட்டது சசிகலா அவர்களால். அவர் திமுக உறுப்பினர்களை பார்த்து சிரிக்கிறார், அவர் திமுகவுடன் ரகசிய கூட்டு வைத்திருக்கிறார் என்று. இது உண்மை என்றால் அதுவும் உண்மையா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது ஒரு புறம் இருக்க, இணைப்பு என்பது சாத்தியமே கிடையாது, இணைப்பதற்கான குழுவையே நாங்கள் கலைத்து விட்டோம், அதற்கு பிறகும் கூட இணைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக சிலர் பொய்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று அந்த மேடையில் பேசியிருக்கிறார். திரு பன்னீர்செல்வம் அவர்களின் பேச்சுக்கு எதிர்வினையாக எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களும் கூட இன்றைக்கு ஒரு நீண்ட அறிக்கையை கொடுத்து, திமுகவை அனாவசியமாக வம்புக்கு இழுக்க வேண்டாம், இது அதிமுகவுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை என்று திரு பன்னீர்செல்வம் அவர்களை சாடி ஒரு நீண்ட அறிக்கையும் கொடுத்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் கூட்டா அல்லது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதா என்பது தமிழக அரசியலில் இதற்கு முன் எழாத ஒரு கேள்வியாக இருக்குமோ என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த குற்றச்சாட்டை திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முன்வைப்பதற்கான காரணம் என்ன? திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் அளிக்கக்கூடிய பதில்கள் என்ன? இந்த இணைப்பு என்ற விஷயம் நடக்க போகிறதா அல்லது இப்படி கடைசி வரைக்கும் பேசிக்கொண்டேதான் தொடர போகிறதா என்ற கேள்வியும் இருக்கிறது. அனைத்தையும் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கலாம். எதிர்கட்சியை அனுசரிக்கிறதா ஆளும் கட்சி என்ற தலைப்பில் நிகழ்ச்சியில் நம்மிடையே இணைகிறார்கள் அதிமுக புரட்சி தலைவி அம்மா பிரிவை சேர்ந்த திரு பாபு முருகவேல் அவர்கள், அதே போல காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களும், சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு ஜெகன் அவர்களும் நம்மிடையே இணைகிறார்கள். அதே போல அதிமுக அம்மா அணியைச் சேர்ந்த திரு எடப்பாடி அவர்களின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய திரு கோவை செல்வராஜ் அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அனைவரும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு பாபு முருகவேல் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கிறேன் நினைக்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு ரகசிய கூட்டு அப்படிங்கிறது எந்த அடிப்படையில்? சட்டமன்றத்தில் இணக்கமா இருந்துட்டாலே ரகசிய கூட்டா? அதாவது மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது இதே குற்றச்சாட்டை முன்னிறுத்தித்தான் இரண்டு பேரும் பார்த்து கொண்டார்கள், சிரித்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பழியை அவர் மீது சுமத்தி வலுக்கட்டாயமாக முதலமைச்சர் நாற்காலியிலிருந்து அவர் வெளியேற்றினார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் நேற்றைய பொதுக்கூட்டம் மட்டுமல்லாமல் நான் சார்ந்திருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் முதன்முறையாக மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் இந்த தகவலை பொதுமக்களிடத்திலே பகிர்ந்து கொண்டார். நேற்று ராமநாதபுர கூட்டத்திலே நானும் இருந்தேன். அப்போது அவர் சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான அரசு மறைமுகமாக கூட்டணி வைத்திருக்கிறது. இது ஊடகங்களிலே சில விஷயங்கள் நாம் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னாலும், அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய உண்மையான அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு மிக தெளிவாக தெரிகிறது. நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரசு பணிகளானாலும் சரி, ஒரு ஒன்றிய குழு கூட்டத்திலே வைத்து நடைபெறக்கூடிய பணிகளானாலும் சரி, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எத்தனை சதமான பணிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பது பட்டவர்த்தனமாக அரசு பணிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலையீடு இருக்கு, அவங்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. ஆளுகின்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை அதுதான் அதனாலதான் இஷ்யூவே இது, அதுதான் இஷ்யூவே. அது இருக்கு. அப்படி ஒரு புரியல, அரசு பணிகள்ல திமுக என்ன மாதிரியான அங்க வைக்க முடியும்? அரசு பணிகள்ல கான்ட்ராக்ட் வொர்க். ஆமா, அதான் சில விஷயங்கள் நாம் வந்து திமுகவை சேர்ந்தவர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கறது உங்களோட குற்றச்சாட்டு. தாராளமாக இது போன்ற திமுகவுக்கும் அவர்களுக்கும் கூட்டு அது எதிரால் இது இந்த சம்பவம் வெளிப்படுகிறது என்று சொன்னால், 12/2/2017 நடைபெற்ற சட்டமன்ற உள்ளே நடைபெற்ற அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல மிகப்பெரிய ஒரு கலவரத்தை முன்னெடுக்கிறார்கள். அந்த கலவரத்தை பயன்படுத்தி உண்மையிலேயே இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், இந்த ஆட்சியை கவிழ்த்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்குமே என்று சொன்னால், அந்த கலவரத்தை இன்னும் முன்னெடுத்திருக்கலாம். அரசியல் ரீதியாக மரியாதைக்குரிய திரு PH பாண்டியன் அவர்கள் சபாநாயகராக இருக்கின்ற போது ஏற்பட்ட ஒரு கலவரத்தை காட்டிலும் அதிகமான ஒரு கலவரத்தை உண்டு பண்ணியிருக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகம். அது ஒரு புறம் இருக்கட்டும். இருந்தாலும் அந்த அவைக்கு மிகப்பெரிய குந்தகத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு செயலை செய்திருக்கிறார்கள். சபாநாயகரை இருக்கையில் இருந்து தள்ளி சபாநாயகனுடைய மேஜையை உடைத்து அவருடைய சட்டையை கிழித்து அந்த இருக்கையிலே அமர்ந்திருக்கிறார்கள் 2 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள். அந்த குற்றத்திற்கு 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது அவை உரிமை குழுவிலே விசாரணை நடைபெறுகிறது. 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த குற்றத்தை இழைத்திருக்கிறார்கள் என்று அவர்கள் மீது அவை உரிமை குழு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பளிக்க வேண்டிய மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள்
7 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த குற்றத்தை இழைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரிகிறது. ஆனால் இந்த 7 மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே ஒருவரை தவிர 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் புதியவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களை நாங்கள் இது போன்ற தவறுகள் எதிர்காலத்தில் நிகழக்கூடாது என்று மன்னித்து விடுகிறோம் என்று சொல்கிறார். ஒன்று. இதே குற்றச்சாட்டை ஒரு வாரப்பத்திரிகையில மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி அவர்கள் கடந்த வாரம் வந்திருக்கக்கூடிய ஒரு வாரப்பத்திரிகையில தெளிவாக சொல்லியிருக்கிறார். 2012ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கட்சியில் இருந்து பிரிந்து சென்ற சட்டமன்ற உறுப்பினர்களை தாக்க முயற்சி செய்தார்கள் என்ற ஒரே குற்றச்சாட்டை அவர்கள் மீது சுமத்தி ஓராண்டுகள் புதிதாக வந்த சட்டமன்ற உறுப்பினர்களை அவையில் இருந்து வெளியேற்றி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எல்லாம் போச்சு. இல்ல, அது 2014 நடந்த நிகழ்வு. 2012ஆம் ஆண்டு நடந்த நிகழ்வுகள அதிலே நானும் அங்கே இருக்கிறேன். அந்த சட்டமன்றத்திலே நானும் பங்கெடுத்திருக்கிறேன். அது போன்ற ஒரு நிகழ்வு நடந்து அங்கே இருக்கக்கூடிய அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்தை தவிர்த்து மரியாதைக்குரிய திரு பண்டுட்டி ராமச்சந்திரனை தவிர்த்து பாக்கி இருந்த 27 சட்டமன்ற உறுப்பினர்களும் அவைக்கு புதியவர்கள் தான். அந்த குற்றச்சாட்டிலே தண்டிக்கப்பட்ட 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் புதியவர்கள். அப்போது எடுக்கப்பட்ட நிலைப்பாட்டிற்கும் அதை விட மிக கடுமையான ஒரு குற்றம் புரிந்த திராவிட முன்னேற்ற எந்த நிலைப்பாடு சரின்னு சொல்றீங்க? திரு எப்படி தேமுதிக உறுப்பினர்கள் வந்து நீக்கப்பட்டார்களோ அதே போல இவர்களும் நீக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை விட கடுமையாக தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் என்று சொன்னால் அவர்கள் செய்த குற்றம் மிக கடுமையானது. சபாநாயகருடைய இருக்கையில் அமர்வது என்பது மிகப்பெரிய ஒரு கடுமையான குற்றமாக இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, இதே நிகழ்வை பார்க்கின்ற பொழுது இது உங்கள் கேள்விகள் தான் அவர்கிட்ட எடுத்துட்டு போக நினைக்கிறேன். சுருக்கமா முடிக்கிறீங்களா? இல்ல, போலாம். எஸ், ஓகே. திரு கோவை செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, குற்றச்சாட்டுகளை கேட்டிருப்பீங்க. எந்த அடிப்படையில ஒரு முதலமைச்சருக்கும் எதிர்க்கட்சிக்கும் புரிந்துணர்வு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு வெளிப்படும் போது பல விஷயங்களை வந்து அவங்க கோடிட்டு காட்டுறாங்க. முக்கியமான ஒரு விஷயமாக அந்த பிப்ரவரி 18 நடந்த இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு, அதிலே நடந்து கொண்ட திமுக உறுப்பினர்கள் நடந்து கொண்ட விதம், அதற்காக அவர்களுக்கு முழுமையாக 7 உறுப்பினர்களுக்கும் மன்னிப்பு வழங்கப்படுகிறது. கடந்த காலங்களில் எதிர்க்கட்சிகளுக்கு இது போன்ற ட்ரீட்மெண்ட்டை பார்த்திருக்கவே முடியாது. இதுலயும் அதுவும் சபாநாயகர் தாக்கப்பட்டிருக்கிறார். சபாநாயகர் வந்து என்னுடைய சட்டையெல்லாம் கிழிஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லி பேட்டிகள்லாம் கொடுத்ததை நம்ம வந்து ஊடகங்கள்லாம் வந்தது, அந்த காட்சிகள்லாம் வெளியானதை பார்த்தோம். அப்போ அதற்கு ஒரு மன்னிப்பு வழங்கப்படுகிறதுனா திமுகவுடன் உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கிறதுன்றது அவங்களோட குற்றச்சாட்டு. அதாவது அன்றைக்கு 18/2/2017 நடந்த சம்பவம். அதன் பிறகு உரிமை குழுவிலே அவர்களுக்கு 6 மாத காலம் சட்டசபையிலிருந்து நீக்கி வைப்பதாக தண்டனை கொடுப்பதற்காக முடிவெடுக்கின்ற நேரத்தில் அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் தாங்கள் செய்தது தவறு என்று மன்னிக்க வேண்டும் என்றும் இனிமேல் இப்படி நடப்பதில்லை என்று ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சபாநாயகர் அவர்கள் தான் பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் கூட தான் இப்படி ஒரு முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததன் காரணமாக அவர்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து ஒரு பெருந்தன்மையாக நடந்து கொண்டார்கள். அதை பற்றி கொச்சைப்படுத்துவதெல்லாம் கேவலமான விஷயம். இரண்டாவது, அன்னைக்கு தேமுதிக மன்னிப்பு பெருந்தன்மையா நீங்க நடந்திருக்கீங்க ஒரு ஆளுங்க சொல்றீங்க. ஒரு நிமிஷமா, ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. தேமுதிக அவர் ஒரே ஒரு நிமிஷம், தேமுதிக எம்எல்ஏகளை பத்தி அவர் சொன்னாரு. அந்த எம்எல்ஏ வந்து அடாவடித்தனமாக பேசியதோடு மட்டுமல்ல, அவர்கள் தாங்கள் செய்தது தவறு என்று ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காத காரணத்தால் அவர்களுக்கு 1 ஆண்டு காலம் சட்டமன்ற பதவி. மேசை உடைக்கப்பட்டிருக்கு. சபாநாயகர் இருக்கையில ஒரு உறுப்பினர் போய் அமர்றாரு. அது வந்து ஒரு அவையோட உரிமை மீறல் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு புறம். தேமுதிக உறுப்பினர்கள் செய்ததை காட்டிலும் இது அதிகமா கம்மியா? அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. அதுல தான் தவறு செய்கின்ற பொழுது செய்தது தவறு என்று மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அதுக்கு ஒரு பெருந்தன்மையாக மதிக்க வேண்டும் என்பது ஒரு பண்பாடு, ஜனநாயக முறைப்படி சபாநாயகர் நடந்திருக்கார். இது வந்து ஒரு பெரிய இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நடந்திருக்கார். ஓகே, எடுத்துக்காட்டா பெருந்தன்மையா நடந்திருக்காருன்னு சொல்றீங்க. ஒரே ஒரு கேள்விதான் எனக்கு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்த அவையில் இருந்திருந்தால் இதே மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்குமா? இல்ல, அம்மாவும் பெருந்தன்மையா யார் தன்னுடைய தவறை உணர்கிறார்களோ அவர்களை மன்னிக்கின்ற பக்குவமான குணம் படைத்தவர்கள் அம்மா. அந்த வழியில தான் சபாநாயகர் நடந்திருக்காங்க. மன்னிச்சிருக்கலாம்ல சார்? நான் விளக்கம் கொடுக்கிறேன். அவங்க யாருகிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, யாருகிட்ட தன்னுடைய தவறுன்னு சொல்லி உணர்ந்தாங்க. அவங்க அடாவடித்தனமால பேசிட்டு இருந்தாங்க, ஒரு தெனாவட்டா நடந்துட்டு இருந்தாங்க சட்டசபையில். அதனாலதான் அவங்க நீக்க வேண்டிய சூழ்நிலை வந்து. இல்ல, மரியாதைக்குரிய அண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். நிகழ்வுகளை தெரியாமல், வரலாறு தெரியாமல் அபாண்டமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. 6 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும்
மன்னிப்பு கடிதத்தை தயாரித்தவன் நான். முன்னையே எம்எல்ஏ ஆனவன், உங்களை விட நான் 42 வருஷம் அரசியல் சர்வீஸ் உள்ளவன். நீங்க சாதாரணமா நினைச்சுக்குவாங்க. இந்த மாதிரி தவறா பேசாதீங்க. நீங்க வந்து நான் பேசுறது அப்புறம் பேசுங்க. ஒரு பாவம் நான் பேசி முடிச்சிட்டு பேசுறேன். இப்படி எல்லாம் பேசலாம். நான் சொல்லி பேசி முடிச்சிட்டு பேசுறேன். செல்வராஜ் அவர் உங்களை தனிப்பட்ட முறையில சொல்லல, அதுக்கான விளக்கத்தை தான் கொடுக்க முயற்சி செய்றாரு. அவர் விளக்கம் கொடுக்கட்டும், நீங்களும் பதில் அளிக்கலாம். பின்னர் கடந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர் பதில் சார் அவர் பதில் சொல்லிட்டோம். அவர் சொல்ற பதிலுக்கு நீங்க விளக்கம் கொடுங்க. அப்புறமா 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு ஆண்டுகள் தண்டனை கொடுத்த பிறகு அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மன்னிப்பு கடிதம் தயாரித்தவன் நான். அதை கொண்டு சென்று சட்டமன்ற பேரவையினுடைய செயலாளரிடத்தில் கொடுத்தவன் நான். அதனால அதுல தெரியாம நீங்க எதுவும் பேசக்கூடாது. கொடுக்கவே இல்லைன்னா நீங்க சொல்லக்கூடாது. தயாரித்தவன் நான், அதை கொண்டு சேர்த்தவன் நான். ஆனால் மன்னிப்பு கடிதம் கொடுத்த பிறகு இது போன்ற ஒரு கடுமையான நடவடிக்கை மாண்புமிகு சபாநாயகரால், இப்ப இருக்கக்கூடிய அதே சபாநாயகர் தான் கடந்த ஆட்சியிலும் இருந்தார், இதே கடுமையான ஒரு நடவடிக்கை இதே சபாநாயகரால் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பாரபட்சம் மாண்பு அம்மா அவர்களால், புரட்சி தலைவர்களால் என்றைக்கும் எதிரி கட்சி என்று நினைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த கரிசனம் எதற்காக நீங்கள் காட்டுகிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. திரு செல்வராஜ், அதாவதுமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக அல்ல, ஒரு எதிர்க்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் செய்தது தவறு என்று உணர்ந்து மன்னிப்பு கேட்கின்ற பொழுது ஒரு எதிர்க்கட்சி தலைவரும் நேரடியாக சட்டமன்றத்திலையும் மன்னிப்பு கேட்டு அந்த கடிதம் கொடுக்கும் போது அதற்கு ஒரு பெருந்தன்மையாக நடக்க வேண்டும். இந்த அவை வந்து நல்ல முறையா சுமூகமா சண்டை இல்லாம எல்லா எம்எல்ஏக்களும் நல்ல முறையா நடக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அவர் அந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு ஒழிய வேற ஒண்ணு இது ஒண்ணு பழி வாங்குற நடவடிக்கைக்கோ இதுல ஒண்ணு கிடையாது. ஓகே, திரு செல்வ பெருந்தகை அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுங்கட்சி வந்து திமுகவை அனுசரிச்சு போறாங்களான்ற கேள்வி ஒரு புறம் இருக்கு. எதிர்கட்சிகளும் கூட ஆளும் கட்சி மீது அந்த அளவிற்கான ஒரு ஆவேசம் வழக்கமோல இருக்கிற மாதிரியான காரசார விவாதங்கள் இந்த வாட்டி நடக்கல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது. உண்மையா? அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா இவங்க கிட்ட போயிட்டு இவங்க காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு வந்து எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி ஒன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு தேவை இருக்கலாம், அவையை நடத்தணும், எதிர்கட்சி ஒத்துழைக்கணும்னு. பட் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இவங்க கிட்ட உறவு வைத்துக் கொள்வதற்கோ சாதகமாக போகிறதுக்கோ இப்போ நம்ம தோழர் சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது எங்களுடைய சட்டமன்ற நிதியை வந்து அந்தந்த கட்சி உறுப்பினர்கள் தான் கையாள முடியும். ஆட்சியர்களாகட்டும், மாவட்டத்துறை வருவாய்த்துறை அலுவலராகட்டும், சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்கிறாங்களோ அப்படி தான் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கூட்டணி ஏறக்குறைய நெருங்கி 100 உறுப்பினர்கிட்ட இருக்காங்கன்னா அவர்கள் தன்னிச்சையாக செயல்படுவாங்க. சில நேரங்களில் அந்த தொகுதிக்குள்ள பிரச்சனையை RR ரோடாகட்டும், ஸ்டேட் ஹைவேஸ் ஆகட்டும் போடும்போது அந்த காங்கிரஸ் அமைச்சர் வந்து அவர்களுக்கு ஒதுக்கீடு பண்ணுவார். சட்டமன்ற உறுப்பினருடைய கடிதம் பெற்று இதை நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் ஒதுக்குவாங்க. இது வந்து எல்லா ஆட்சியிலும் நடக்கக்கூடியது. இப்போ முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது கூட இப்படிப்பட்ட கடிதங்கள் வரும்போது அவங்க பரிசீலனைக்கு எடுத்தாத இந்த சாலை ரொம்ப மோசமா இருக்குன்னா அவங்க அந்த சாலைக்கு நிதியை ஒதுக்குவாங்க, அந்த கான்ட்ராக்ட் அவங்களை எடுத்து செய்ய சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து வழக்கமா அரசுல இருக்கிறது தான். இது வந்து புதுசு கிடையாது. மானிய கோரிக்கைகள் விவாதம் நடக்கும் போதும் இந்த காவல்துறை மானிய கோரிக்கை தான் கூர்ந்து கவனிக்கப்படும். எதிர்கட்சிகள் வந்து ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகள், ஏன்னா முதலமைச்சரே பதிலளிக்கக்கூடிய இடங்கிறதுனால வைக்கக்கூடிய இடமா தான் அது இருக்கும். இந்த முறை காவல்துறை மானிய கோரிக்கை மிகவும் சுமூகமா நடந்தது அப்படின்னு சொல்லி பாராட்டுகள் ஒரு பக்கம், அதுவே விமர்சனமாகவும் ஒரு பக்கம் சொல்லும். அது என்னன்னா இந்த ஆண்டுல வந்து பெரிய சம்பவங்கள் உண்மைக்கு புறம்பான வழக்குகளை எதுவும் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் இல்லைன்னா இவர்களுக்குள்ளேயே யாரு அடிச்சுட்டு முன்னுக்கு வருதுன்ற இந்த சண்டையிலேயே இவங்க 3 பேர் இருந்துட்டாங்க. சசிகலா அணியும், OPS அணியும், EPS அணியும். அதனால வெகுஜன மக்கள் மேல ஒன்னா அந்த மது விலக்குக்கு எதிராக போராடின பெண்கள் மேல தாக்குதல் நடத்துறது இதெல்லாம் அங்கங்க ஒழிச்சிட்டு இருக்கு. சட்டப்பேரவையில அதை பேசியிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு செய்தி என்னன்னா திரும்ப பழைய வழக்குகளான விஷ்ணுபிரியா வழக்கும் ராமஜெயம் கொலை வழக்கும் தான் அதிகமா பேசப்பட்டது போல. அது CBI விசாரிச்சிட்டு இருக்கு 2 வழக்கையும். இந்த வழக்கு விஷ்ணுபிரியா அதை CBI விசாரிச்சிட்டு இருக்கு. சிபிஐ விசாரிச்சிட்டு இருக்கு. இல்ல சிபிஐக்கு மாத்தி இருக்காங்க. சிபிஐக்கு மாத்திட்டு இருக்கு. இப்போ ராமஜெயம் வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. சிபிஐக்கு மாத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிபிசிஐல இருந்து ஒரு துப்பம் கிடைக்கலன்னு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதற்காக எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி அனுசரித்து போனோம் இல்ல உறவு வச்சுக்கணுன்றதான் ஒரு மிகப்பெரிய விந்தையா இருக்கு. ஓ பன்னீர்செல்வம் பேசுறாரு, எனக்கும் கேள்வியா இருக்கு. பன்னீர்செல்வம் சொல்றாரு அவருக்கு என்னன்னா இப்ப பிரச்சனையே என்னன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக நடந்து கொள்ளுகிறது, எந்த பிள்ளை வந்து சாதகமா இருக்கு, எந்த பிள்ளை கடுமையா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்குது, இதுதான் பிரச்சனை. ஆகையால போட்டி போட்டுட்டு இவங்க வந்து டெல்லியை சமாதானம் செய்யறதுலயே இருக்காங்க.
இப்ப ஓபிஎஸ் வந்து இது மாதிரி பேசுறதுனால திமுக எதிர்த்து எப்படி டெல்லியை சமாதானம் செய்ய முடியும்? இல்ல, எடப்பாடி பழனிசாமியை வந்து அங்க இருந்து புல் அவுட் பண்றது. பாருங்க, நாங்க மட்டும் தான் உங்களுக்கு சரியா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி கூட உறவு வச்சிட்டு இருக்காரு. அவர்கள் நம்ம கூட்டணியில் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு. அவர்கள் உங்களுக்கு எதிரி கட்சியா இருக்காங்க. இதுதான் அவருடைய பார்வை. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்றாரு, ஒரு ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டை முதல்ல எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எழுப்புறாரு அவையில. என்னது, ஐடி டிபார்ட்மெண்டோட இது மூலமா வந்து முதலமைச்சர் பேரே குறிப்பிடப்பட்டிருக்கு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடிதம் வந்திருக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து. அது பற்றி எழுப்புறாரு. அப்போ முதலமைச்சர் எழுந்து இதெல்லாம் இது ஒரு பேப்பரே இல்ல, யார் வேணா இந்த மாதிரி எல்லாம் பேப்பர் வந்து கொடுக்க முடியும், இதெல்லாம் ஆதாரமா வச்சுட்டு நாங்க எஃப்ஐஆர் போட முடியாது முதலமைச்சர் சொல்றாரு. அதை எதிர்த்து கூட கேள்வி கேட்கல எதிர்க்கட்சி தலைவர். இதெல்லாம் நம்ம பாத்துக்கிறோமா அப்படின்னு கேக்குறாரு. அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க, யாரும் கேட்காம இல்ல, கேள்வி எழுப்பி இருக்காங்க. எதுக்கு இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல, நடவடிக்கை எடுக்கல? நான் என்ன சொல்றேன், அது ஒரு சம்பிரதாயத்துல ஒரு கேள்வி ஒரு பதில், ஓகே நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போயிருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வந்து வலியுறுத்தி கேட்கலையான்னு பன்னீர்செல்வம் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேள்வி கேட்கிற இதை ஓ பன்னீர்செல்வம் இவரையும் சட்டமன்றத்தில் இந்த கேள்வி எல்லாம் எழுப்பல. இவரும் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் தானே, மக்களுடைய பிரதிநிதி தானே. எடப்பாடி பழனிசாமி தவறு செய்யறாருன்னா தவறுன்னு சொல்லுங்க. எந்த இடத்துலயாவது இந்த ஆட்சியை குறை சொல்லியோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வாய் திறந்திருக்காரா சொல்லுங்க. இருங்க, அதுக்கு ஆட்சிக்கு வர துடிக்கிறாரு. ரெண்டு பேரும் இங்க எதிரியா இருக்காங்க. அவர்கள் சொல்வது போன்றே பினாமி அரசுன்னு சொல்லியிருக்காரு, ஊழல் ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. ஊழல் ஆட்சினா பாரதிய ஜனதா கட்சியுடைய ஜனாதிபதி வேட்பாளரை ஆதரிக்கிறதுக்கு எதற்கு எடப்பாடி பழனிசாமி கையை தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறாரு புதுடெல்லியில? அங்க இல்லையா ஊழல் ஆட்சி? அவங்க ஆதரவு கொடுக்க போனது பாஜகவுக்கு இல்ல, அங்க அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க போறாரு. ரெண்டு பேரும் ஒரே டீம் தாங்க. இப்ப உண்மை என்ன தெரியுங்களா, எடப்பாடி பழனிசாமி இப்ப வெளியேற்ற போறாங்க. இதுதான் யதார்த்தம். நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது இன்னைக்கு காலையில இருந்து. இப்போ வந்து சசிகலா அணி கூட ஓபிஎஸ் ஒன்னா போறாரு. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து சிக்னல் கிடைச்சிருச்சு. நல்லா கேட்டுங்க. அவர்களும் இவர்களும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெளியேற்ற போறாங்க. இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி செய்ய போறாங்க. இதான் நடக்குது. இந்த காலையில இருந்து புதுடெல்லியுடைய தகவல் நாங்க சொல்றாங்க. இங்க பாருங்க, எங்களுக்கு டெல்லியில தொடர்பு இருக்காது சொல்றோம். இப்போ பாரதிய ஜனதா கட்சி முழுக்க சசிகலா அவர்களும் இணைய போறாங்க. யாரை வெளியேற்றணும்னு அவர் சொல்றாரோ அவங்க கூட இணைய போறாங்க. ஓபிஎஸ் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். விசாரணை கமிஷன் கேட்டது, ஊழல் ஆட்சின்னு சொன்னது நீங்க மட்டும் தான் சொல்றீங்க. அம்மாவிற்கு துரோகம். ஏன்னா அவர் இன்னி வரைக்கும் நேத்து ராமநாதபுரத்துல பேசினது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த குடும்பத்தை வெளியேற்ற தைரியம் இருக்கிறதா தான் கேட்டிருக்கிறாரு. அப்ப நீங்க அவங்களும் இவங்களும் இணைவாங்கன்னு சொல்றது எப்படி? இணைய போகும்போது பாருங்க. ரைட், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் உங்கள்கிட்ட வரேன் திரு பாபு முருகவேல். திரு ரவீந்திர துரைசாமி அவர்களுடைய முதற்கட்ட பார்வையை கேட்க விரும்புகிறேன். இந்த சட்டமன்ற நிகழ்வுகள் அப்படிங்கிறதுல நம்ம பயணிச்சுட்டு இருந்தோம். இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதங்கள் வந்து நடக்குது அவையில். வெளியேற்றம், வெளிநடப்பு, கூச்சல் குழப்பம் இப்படியே இல்லாமல் அப்படி ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா அதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்குறதா இல்லை இது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் குற்றம் சாட்டுவது போன்ற ரகசிய கூட்டம்? அதாவது தமிழக அரசியல் களம் வந்து கட்டம் ஸ்டாலினா பன்னீர்செல்வமானு இருந்தது. அந்த நிலைமை மாறி வந்து மெல்ல மெல்ல எடப்பாடி வளர ஆரம்பிச்சார். எடப்பாடி வந்து ஒரு டம்மிங்கிற மாதிரி சொன்னாங்க. பன்னீர்செல்வம் செய்ய முடியாதது கூட எடப்பாடி சில விஷயங்களை பண்ணாப்புல. மேலே இருக்க மோடி என்ன எதிர்பார்த்தாரோ அதை வந்து தெளிவாக வந்து சசிகலா படம் இல்லாமல் பண்ணிட்டாரு அந்த அதிமுக அலுவலகத்தில். அடுத்தால வந்து இப்தார் இதிலெல்லாம் அதிமுக டிடிவி தினகரன் கலந்து கொள்ளாத அளவுக்கு அவர் பண்ணிட்டாரு. ஸோ அந்த விஷயங்கள் பண்ணும்போது இவங்க என்ன இஷ்யூவை எடுத்து மக்கள் மத்தியில் இவர் ஓபிஎஸ் வராரோ அந்த விஷயவை வந்து இபிஎஸ் செயல்படுத்துறாரு. சோ இவர் இபிஎஸோட கிராப் வந்து ஏறுது. அதாவது குடும்பத்தை ஒதுக்குறது நிச்சயமா அந்த கிராப் வந்து இவர் செயல்படுத்துறதுனால அந்த கிராப் ஏறுது. நம்ம முதல்ல நாம சொன்ன ஒரு விஷயம் தான் இது. அப்படி ஏறும்போது வந்து இபிஎஸ் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆன பிறகு என்ன சொல்றாரு, நான் 89ல சுயேட்சை சின்னத்தில் எம்எல்ஏ ஆனேன், ஸ்டாலினும் 89 தன் அப்பாவோட எஸ்டாப்ளிஷ் சின்னத்தில் எம்எல்ஏ ஆனார். ஸ்டாலினுக்கு போட்டியாளர் தன்னை நிறுத்துறாரு. முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவருக்கு போட்டியாளர்னு தன்னை நிறுத்துறார். சோ தமிழக அரசியல் எந்த ரூபத்தில் கொண்டு வர்றதுக்கு எடப்பாடி ப்ரமோட் பண்றாருன்னா எடப்பாடி வெர்சஸ் ஸ்டாலின்ங்கறத அவரு ப்ரோமோட் பண்ண வர்றாரு. இவரு எடப்பாடி பிளஸ் ஸ்டாலினா இருக்குதுன்னு அப்படி சொன்னாதான் ஸ்டாலின் வெர்சஸ் ஓபிஎஸ்ங்கறத ஓபிஎஸ் கொண்டு வர முடியும். ஆனா ஓபிஎஸ்க்கு வந்து ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், சசிகலாவால் முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதனால ஒரு சிம்பதி இருந்த ஒரு காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல் நிகழ்வு மாதிரி அடுத்த நிகழ்வுகள் வரும்போது வந்து எடப்பாடி தன்னோட செயலால இவர் எதை சொல்றாரோ அதை எடப்பாடி செய்யறாரு. இப்ப நீங்க வந்து எடப்பாடி ஆதரவு எம்எல்ஏக்கள் ஒரு 7 பேர் வந்து ஒரு அறிக்கை விட்டாங்க.
நாங்க வந்து சசிகலா கூட ஏத்துக்கிடுவோம், எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி வாரிசு அரசியல் ஏத்துக்கிட மாட்டோம்னு சொல்லும்போது ஜெயிலில் இருக்கக்கூடிய சசிகலா மேட்டர் இல்ல, வெளியே இருக்கக்கூடிய தினகரனா அவங்க கரெக்டா பின் பண்ணி அடிக்கிறாங்க. சோ அப்போ வந்து என்ன ஓபிஎஸ் சொல்றாரோ அதை செயல்படுத்துறாரு இபிஎஸ். செயல்படுத்துறவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு வளருது. மேலும் அவர் வந்து முதலமைச்சர் பதவிங்கிறது இப்ப பலமான பதவி, கட்சி நடத்துறது எல்லாம் பண்றதுமே வந்து அதிகாரத்துக்கு தான். அந்த அதிகாரமே அவர்கிட்ட இருக்குது. அந்த அதிகாரத்தை வந்து மோடி, இவர் பன்னீர்செல்வம், காங்கிரஸ், முஸ்லீம் லீக், திமுக எல்லாத்தையும் மீறி தான் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ ஒண்ணு வந்து முதலமைச்சர் பதவியை தக்க வச்சுக்கிடணும், அடுத்தால வந்து மாஸ் லீடர் ஆகணும். ரெண்டு இதுல அவர் முயற்சி பண்ணி முன்னேறிட்டு போயிட்டு இருக்காரு. இதுல திமுகவோட கோஆபரேஷன்ங்கிறது இருக்குதா இல்லன்னு திமுக இதுல வந்து எதிர்த்து என்ன பண்ணிட முடியும்? கோஆபரேட் பண்றாங்க இல்லங்கிறது கூட இல்ல. இல்லங்க, அவங்க பல இஷ்யூஸ் வந்து இன்னைக்கு வந்து குட்கா பிரச்சனையில இருந்து இந்த ஐடி பேப்பர்ஸ் வந்ததுல இருந்து இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இது ஒரு ப்ரொடக்டிவான எதிர்க்கட்சியோட செயல்பாடு. திமுக பொறுத்தளவுல அண்ணா திமுக டிவிஷன் வந்து ஈவனா இருக்கணுங்கிறது தான் அவங்களோட நோக்கம். சோ வந்து ஏதாவது ஒரு அணி இதுதான் அதிமுக ஒரு அணி போயிடக்கூடாது. அப்ப சோ வந்து அவங்களுக்குள்ள உள்ள அந்த தகராறுகள் வந்து ஒரு காலங்கள் ஓடிட்டுங்கிற லெவல்ல தான் திமுக அதுல வந்து லோ ப்ரொஃபைல் தான் அடாப்ட் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க பண்றாங்க. உண்மையிலே திமுக இதை வீழ்த்தணும்னு சொன்னாங்கன்னா காங்கிரஸ் கூட சேர்ந்து வீழ்த்திட முடியாது. காங்கிரஸ் வந்து டெல்லியில ஒன்றும் பவர்ல இல்ல. அவங்க வீழ்த்தணும்னு அவங்களோட பார்வை வந்து வேற மாதிரி போயிருக்கணும். வெங்கையா நாயுடு ஆதரவு கேட்டும் போது உடனே அங்க போயிருக்கணும். திமுக அந்த ஸ்ட்ராட்டஜில இல்ல. திமுக பொறுத்திருந்து பண்றாங்க. மேலும் இன்னொன்னு விஷயம்னா, ஸ்டாலினால ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஓட முடியும். கருணாநிதி மாதிரி எக்ஸ்ட்ரா மைல் ஸ்டாலினால ஓட முடியாது. சட்டசபையிலும் சரி எங்கேயும் சரி. புரியல எப்படி எதை வச்சு சொல்றீங்க? ஒரு விஷயத்தை எந்த விஷயத்துல டிபேட் எதுலயும் கூட கருணாநிதியோட ஒரு டிபேட் தன்மையும் ஒரு திறமையும் வந்து ஸ்டாலின் எதிர்பார்க்க முடியாது. சோ இப்போ வந்து ஒரு இயல்பா ஒரு விவாதம் உள்ளுக்குள்ள கூட்டுன்ற விஷயம் எல்லாம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு நார்மலான இதுல வந்து டிஎம்கே வந்து வெயிட் அண்ட் வாட்ச் கேம் ப்ளே பண்றாங்க. ஓகே, சோ அவங்க போறது ஏன்னா அவங்களுக்குள்ளே பிளவுகள் இருக்கறதால இவங்க பொறுத்திருந்து மட்டும் பாத்துட்டாங்க. கம்பல்ஷன் இந்த மாதிரி அவர் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி வந்தாதான் தான் வந்து மேல்மட்ட அரசியல் நிக்கிறேன்னு காட்ட முடியும். தன்னை எஸ்டாப்லிஷ் பண்ணிக்கிறது அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க. நான் திரு ஜெகன் அவர்களோட சுருக்கமான பார்வையும் பெற விரும்புறேன். இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சியிடையே ஒரு இணக்கம் இருக்கிறத ஒரு சாமானியரா நீங்க வந்து வரவேற்கக்கூடிய ஒரு பார்வையில பார்க்கறீங்களா, அல்லது இது தேவையற்ற விஷயம்னு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்வது போல பார்க்கறீங்களா? இணக்கமா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் போர் ஆகி போச்சு. இவங்க டெய்லி ஒரு ஆட்சியை கலைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களோ, டெய்லி ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்களோன்னு. பரவாயில்ல, வந்துட்டாங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் படி ஒரு கவர்மெண்ட்டாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக பார்த்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் ஆக்டிவாகவே இருக்கிறாங்க. அவங்க பர்ஃபார்ம் பண்ணட்டும். எதிர்கட்சினா டெய்லி வந்து சண்டை போடணும், சட்டையை பிடிக்கணுங்கிறது அர்த்தம் கிடையாது. இணக்கமாக விஷயத்தை பாஸ் பண்ணட்டும். மேபி நெக்ஸ்ட் எலெக்ஷனில் ஒன்று ஒரு ஓபிஎஸ் ஐயா வந்து இவங்க கூட சேர்ந்து மக்களுக்காக ஒர்க் பண்ணட்டும். அவர்கிட்டேருந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்களை மாதிரி ஜென்ரல் பப்ளிக்கு என்ன ஃபீலை கிரியேட் பண்ணுதுன்னா, இது ஒரு தேவையான ஒரு அறிக்கை மாதிரியே எங்களுக்கு தெரில. எங்களை பொறுத்தவரையில் டெய்லி பேசிஸில் கவர்மெண்ட்னால நமக்கு தேவையான விஷயங்களை எவ்வளோ கிளியர் பண்ணுறாங்க, எப்படி ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்தா எல்லாருமே அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டி மெம்பர்ஸுமே ஃப்ரெண்ட்ஸு தான். இப்போ இவங்க சொல்கிறாங்க கான்ட்ராக்ட்லாம் கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் இன்றைக்கி நேற்றுக்கு நடக்கிறது இல்லை. எல்லா பார்ட்டிஸில் இருக்கிறவங்களும் எல்லாருமே இந்த மாதிரி ப்ரொஃபஷனில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக they will continue to be in the same business. ஸோ அதனால் இதுக்காக வந்து நம்ம சாமானியர்கள் நமக்கு வேலை நடக்குதா, குழாயில் தண்ணி வருதா, நமக்கு இது ஆகுதான்னு மட்டும் எங்களுக்கு பொறுத்தவரை நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இவர் ஐயா ஓபிஎஸ் ஐயா வந்து நிறைய விஷயத்தில் இன்வால்வ் ஆகட்டும், நிறைய விஷயங்களை பேசட்டும். மக்கள் பிரச்சனை எவ்வளோ ஒரு நாளைக்கு ஒரு ரீசெண்ட் கணக்கெடுப்புப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே செகண்ட் பொசிஷன் ஒரு போன வருஷம் 2016 கிட்டத்தட்ட 20,450 ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில். செகண்ட் ஆஃப்டர் ஜார்க்கண்ட் வந்து எவ்வளோ சின்ன ஒரு ஸ்டேட்டு, அதில் ஒரு 21,000 நடக்குதுன்னா இதெல்லாம் வந்து அவர் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இது மாதிரி ஹெல்ப் பண்ணால் நமக்கு நல்லது. இதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணாங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரயோஜனம் கிடையாது. ஸோ மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அதை வந்து நாங்கள் எடுத்துக்கலாம், அதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். திரு பாபு முருகவேல் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் கடுமையா எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்கல அப்படின்னு கேள்வி எழுப்புறீங்க. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் விமர்சிக்கல, அவர் ஏன் இந்த இஷ்யூஸ சட்டமன்றத்தில் எழுப்பல? இந்த ஐடி விவகாரத்தை திரு பன்னீர்செல்வம் அவர்களை எழுப்பியிருக்கலாம், பேசியிருக்கலாம், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு முன்பாக 2 விஷயத்தை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். இந்த தலைப்புக்கு இன்னொரு கூடுதலான மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு கூடுதலாக வலு சேர்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், 18ஆம் தேதி நடந்த அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு அடுத்ததாக 22ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களாலும் எங்களாலும் முன்னெடுக்கப்பட்ட அந்த கோரிக்கை என்னவென்று சொன்னால், மறைமுகமான வாக்கெடுப்பு இருந்திருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றிருப்போம் என்கின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்னெடுக்கிறோம். அப்போது திரு தினகரன் அவர்கள் அவர் செய்தியாளர்களிட சந்திப்பிலே சொல்கிறார்,
மறைமுகமான வாக்கெடுப்பு நடந்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு வாக்களித்திருப்பார்கள் அப்படின்னு திரு தினகரன் சொல்கிறார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது விட்டிருக்கக்கூடிய இப்போது நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கூற்றுக்கும் திரு தினகரன் அவர்கள் சொல்லிருக்கக்கூடிய அந்த கூற்றும் ஒற்று போவதால் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எங்களால். நீங்களும் திமுக ஒரே விஷயத்தை கேட்டீங்களா, அதனால நீங்களும் திமுக கூட்டுன்னு சொல்லிட முடியுமா? இல்ல இப்போ அதாவது நாங்க பிரச்சனையே எங்களால தான். இப்ப அங்க இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய நம்பிக்கைத்தன்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அங்கிருந்து எங்களிடத்திலே 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்ததன் அடிப்படையில் தான் அது எழுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய கூட்டும் இல்லை, உருவம் இல்லை. அப்போது அந்த நிலைப்பாடு வருகின்ற போதுதான் நாங்கள் அந்த கூற்றை முன்னெடுக்கின்ற போது எதிர்க்கட்சி தலைவரும் அதை முன்னெடுத்து செல்கிறார். அப்போது திரு தினகரனுடைய ஸ்டேட்மெண்ட் இதுவா இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய மூத்த சகோதரர் மரியாதைக்குரிய திரு செல்வப்பெருந்தகை அவர்கள் சொன்னது, இது பல ஏசியங்கள் இது போல பிஜேபி முன்னெடுத்து செல்கிறது, இது போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார், திரு ஓபிஎஸ் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்கிறார் என்று சொல்லுது. பல ஏசியங்கள் ஒரு 2-3 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் மாண்புமிகு நிதியமைச்சர் திரு ஜெயக்குமார் அவருடைய 3 தினங்களுக்கு முன்பாக வந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய அந்த செய்தி தான். திரு ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அணியும் நாங்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம், இணைப்பு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு காலையில் நடந்தது என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு. 7 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கோம், 2 பேருக்கு அமைச்சர் பதவி. ஆமா, இது போல அது போன்ற ஒரு நிகழ்வே 1% கூட நடைபெறவில்லை. அதற்கு மாறாக அன்றைய தினமே 11:30 மணி அளவில் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய கேபிஎம் அவர்கள் தெளிவாக எங்களுடைய தொண்டர்களுக்கு புரியும்படியாக விளக்கமாக சொல்லிவிட்டார். இது போன்ற எந்த விதமான நிகழ்வும் நடைபெறவில்லை. திருவள்ளூர் மாவட்டத்தின் சார்பாக திருவேற்காடியில் நடந்த செயல்வீரர்கள் கூட்டத்திலே மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார், இணைப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழு கலைக்கப்படுகிறது, இனி இணைப்பு பேச்சுவார்த்தைக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை என்று சொல்லிவிட்டார். அப்படி இருக்கின்ற போது உண்மையான தொண்டர்கள் இப்ப நேற்று கூட பாத்தீங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் ராமநாதபுரத்தில், இதை பார்க்கின்ற போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய கூட்டத்தினுடைய மனநிலையை சிதைக்க வேண்டும், அவர்கள் இருக்கக்கூடிய அந்த உறுதிப்பாட்டை குலைக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஒரு இணைப்பு பற்றி பேசி வரீங்க. நான் கேக்குறது, சட்டமன்றத்துல நீங்க ஏன் இது ஒரு வலிமையான செயல்படல, திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் செயல்படலன்னு கேக்குறீங்க. ஓகே, செயல்படலனே வெச்சுக்கோ பேச்சுக்கு, நீங்க ஏன் செயல்படல? அது சொல்ல வரேன் நான். இப்போ குட்கா விவகாரத்தில் தலைமை காவல்துறை தலைமை இயக்குனர் மீது உட்பட மாண்புமிகு ஒரு ஹெல்த் மினிஸ்டர் உட்பட அனைவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. பல பத்திரிகைகளே செய்தியாக வெளிவந்திருக்கிறது. இந்த பிரச்சனையை எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் எழுப்புகிறார். ஆனால் பேசுவதற்கு அவருக்கு வாய்ப்பு தரப்படவில்லை, மைக் இணைப்பை கொடுக்கல. உடனே திராவிட முன்னேற்ற கழகம் வெளிநடப்பு செய்கிறது, செய்தியாளர்களை சந்திக்கிறது. சந்திக்கின்ற போது நடைபெற்ற நிகழ்வுகளை சொல்லிவிட்டு நாங்கள் இதை எதற்கு சொல்கிறோம் என்று சொல்லி திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், எங்களுக்கு உள்ளே பேச வாய்ப்பு வழங்கப்படவில்லை, அதனால் செய்தியாளரிடத்தில் நடந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் வருகிறோம் என்று சொன்னார். எதிர்க்கட்சி தலைவருக்கு என்ன நிலையோ அதே நிலைதான் இருக்கின்ற பிரச்சனைகள் நாங்கள் எழுப்புகின்ற போது வாய்ப்பு எங்களுக்கு மறுக்கப்படும். வெளிநடப்பு செய்யலையே, செய்தியாளர்களை சந்திச்சு இதை சொல்லவே இல்லையே, இப்பதான் நீங்க என்ன சொல்றீங்க? இது நடந்துவிடும். ஏன் நடந்துவிடும்? இந்த போன்ற நிகழ்வுகள் நடந்துவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது என்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் இந்த ஆட்சி கவிழ்வதற்கு நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம். வெளிநடப்பு செஞ்சா ஆட்சிக்கு வந்துரும். ஒரு நிமிஷம் முடிக்கவே இல்லை. காரணமாக இருக்க மாட்டோம். ஏனென்று சொன்னால், இது அம்மா அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்களிக்கப்பட்ட தமிழக மக்கள் இந்த 2வது முறையாக ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட ஆட்சி. பிப்ரவரி 18 நீங்க யாருக்கு சார் ஓட் போட்டீங்க? ஓட்டே போடல. பிப்ரவரி 18 ஆமா, ஓட்டே போடல. நாங்க இந்த ஆட்சியை எதிர்த்து வாக்களிச்சீங்க. வாக்கே அளிக்கல. 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆட்சியை எதிர்த்து வாக்களிச்சீங்க. இல்ல, அதுதாங்க காரணம் என்னன்னு சொன்னால், திரு சசிகலா அப்போது ஜெயலலிதா அவர்களுடைய அரசு. இல்ல, அதுதான் சொல்றேன். இப்போ திடீர்னு அதே எடப்பாடி பழனிசாமி திடீர்னு ஜெயலலிதா அரசு ஆயிடுச்சு. அதுதான் நான் கிளாரிஃபை பண்றேன். நான் இது பினாமி அரசாங்கம். இந்த பினாமி அரசாங்கத்தை எதிர்த்து நாம் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இப்பதான் நீங்க சொன்னீங்க இது ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கிய அரசு. இல்ல, அதுதான் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி. இன்றைக்கு திடீர்னு மாறிடுச்சு. அன்னைக்கு பினாமி அரசா இருந்துச்சு. இல்ல, அதுதான் இல்ல. இப்போ சசிகலாவினுடைய தூண்டுதல் எங்களுக்கு இல்லை, சசிகலாவின் பின்புலத்திலிருந்து நாங்கள் செயல்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அது உண்மையல்ல. நீங்க எதிர்க்கட்சி கடுமையா முதலமைச்சரை எதிர்க்கலன்னு சொல்றீங்க, நீங்க ஏன் எதிர்க்கலன்னு கேக்குறேன். எதிர்க்கட்சி வெளிநடப்பு செஞ்சு வெளியே அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, வெளிநடப்பு செய்றாங்க, வெளியில வந்தாச்சு அவங்களோட கருத்தை சொல்றாங்க. நீங்க வாய்ப்பு கேட்டு மறுக்கப்பட்டதா? கிடைக்காது. கேட்டு மறுக்கப்பட்டதா? கிடைக்காத இது கேட்கணும். அப்ப திமுக உறுப்பினர்கள் கேட்காமலே இருந்தறல்ல. நீங்க கேட்கவே இல்ல. வெளிநடப்பு செய்யிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். கேட்கவே இல்லனா வெளிநடப்பு செய்யிறது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். நீங்க கேட்கவே இல்லனா அவங்க கொடுப்பாங்களா இல்ல உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாதா? பல ஆண்டுகள் அனுபவம் பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விவகாரம் குறித்து வேற பொது மேடைகள்ல திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பேசி இருக்கிறாரா? அவருடைய நிலைப்பாடு தெளிவாக தெரிவிச்சிருக்காரா?
பன்னீர்செல்வம் அறிக்கை கொடுத்திருக்கிறார். இது மிகப்பெரிய மக்கள் விரோதமான செயல். ஒரு பொது சுகாதாரத்துறை அமைச்சர் மக்களுக்கு விரோதமான ஒரு செயலை செய்திருக்கிறார். இதன் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும், இதன் மீது உரிய விசாரணை நடக்க வேண்டும் என்று அறிக்கை கொடுத்திருக்கிறார். இந்த குட்கா ஸ்கேம் நடந்தது எப்போ? ஒரு 150 நாள்லயா? இல்ல முன்னாடி தான் இருக்கும். 2016 தான் இந்த ரெய்டே நடக்குது. அதுக்கு முன்னாடி தான் இந்த பண பரிமாற்றங்கள்லாம் நடக்கப்பட்டதா ஆவணங்கள் பிடிக்கப்படுது. அப்போ முதலமைச்சர் இருந்தது யார்? மாண்புமிகு அம்மா. அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர் இருந்தது யார்? இல்லப்பா, இந்த ஸ்கேம்ல சம்பந்தப்பட்டவங்க யாரு? இல்ல, டிஜிபியும் ஹெல்த் மினிஸ்டரும் தான். அப்ப பொதுப்பணித்துறைக்கு அங்க வேலை இருக்கு. யார் கீழ வந்தாங்க? முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வரலையா? ஆமா. அப்ப ஜெயலலிதா அவர்களுடைய அரசு தவறு செய்திருக்கிறதுன்றது நீங்க ஒப்புக்கொள்ளல, குற்றம் சாட்டுறீங்க. இல்ல அதான் சொல்றேன், விசாரணை வைங்கன்றேன் நானே. இப்போ அம்மாவுடைய மரணத்துல மர்மம் இருக்குதுன்னு சொல்றோம், நாங்க சொல்றோம் நாங்க இல்லன்றீங்க, அப்ப வைங்கன்னு சொல்றோம். அதே தான் இதுலயும். இப்போ அம்மாவுடைய அரசு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே ஊழல் நடைபெற்றது. ஜெயலலிதா அவர்களுடைய அரசு தான் இது போன்ற முறைகேடுகளில் ஈடுபட்டது. நாங்க கன்க்ளூஷனே வரல. அந்த அறிக்கை நீங்க தெளிவா படிச்சு பாத்தீங்கன்னா நீங்க அது மக்கள் விரோத செயல், அந்த இது அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் எல்லாம் சொல்றீங்க. மக்கள் விரோத செயல்னா என்ன? அதுல தான் ஜெயலலிதா அவர்களுடைய அரசு ஈடுபட்டது. அதே கேபினெட்ல தான் பன்னீர்செல்வம் இருக்கக்கூடிய ஆவணங்களை வைத்து பார்த்து இதே விஜயபாஸ்கர் அவர்கள் தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஹெல்த் மினிஸ்டர் இவர்தான். ஆமா. அப்புறம் அதுதான் சொல்றேன் நானே, ஆவணங்களை வைத்து பார்க்கின்ற போது ஒரு குற்றம் கண்ணுக்கு தெளிவாக தெரிகிறது. இதை விசாரணை அடிப்படையில் தான் முழுமையாக நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். அதனால இது ஒரு விசாரணை அமைக்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்க தப்பு செஞ்சிட்டீங்க உடனே பதவியில தூக்குன்னு நான் சொல்லவே இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதை போல அவரை அமைச்சரவையிலிருந்து விடுவிக்க வேண்டும் அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லை. நாங்க ஒரு விசாரணை அமையுங்கள், விசாரணை கமிஷன் அமையுங்கள், இதன் விசாரணை முடிவு தெளிவாக வருகின்ற போது அதுக்கப்புறம் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரே காரணத்திற்காகத்தான் சட்டமன்றத்திலே வாய்ப்பு கொடுக்க போறதில்லை. இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் கேட்கிற மாதிரி இருந்தா சொல்றோம். அதிகம் வழி இல்லைன்னு சொல்ல சைலண்டா இருக்க முடியும். வேல்முருகன் நல்ல மனிதர், ரைட் மேன் ராங் பார்ட்டின்ற மாதிரி. அவர் எவ்வளவு டிபெண்ட் பண்ணாலும் அவங்க தலைவர்களை காப்பாற்றவும் முடியாது. ஏன்னா அந்த அம்மா சிறைக்கு போன பேரு ஆட்சியில வந்து இவங்க பதவி ஏற்கும் போது தேம்பி தேம்பி அழுது பதவி ஏற்றாங்க. அந்த அம்மா இறந்த பேரு பதவி ஏற்கும் போது ஒரு அழ கிடையாது, ஒரு கண்ணீர் கிடையாது, ஒரு சோகம் கிடையாது. அதற்கு பிறகு சசிகலா அவர்கள் பொதுச் செயலர் ஆக்கின உடனே இவங்க எல்லாம் ஒரு சாமி கும்பிடுவாங்க தெரியுங்களா, ஆலய வழிபாடு. அதே மாதிரி சசிகலா அம்மா நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும், உங்களால் தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும், இந்த ஆட்சியை காப்பாற்ற முடியும், நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்ய முடியும். யார் யாரு? மதுசூதனன், இப்ப இருக்கிற ஓபிஎஸ் எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு வரம் கேட்டாங்க, நீங்க வாங்க நீங்க பொதுச் செயலாளர் பதவி எடுத்துக்கணும். அவர்களும் கண் அசைத்தாங்க, போனாங்க, பொறுப்பு எடுத்துட்டாங்க. இவ்வளவு நாடகங்களுக்கு மத்தியில முதலமைச்சர் பதவி போன பேரு விசாரணை கமிஷன் வேணும்னு கேட்கிறார். யாருக்கு எதிரா? இவர்களுக்கு எதிராக, அந்த குடும்பத்துக்கு எதிராக. அதற்கு பிறகு முதலமைச்சர் பிஜேபி கூட ஒரு உறவு வைக்கிறார். முதலமைச்சர் போன பிறகு இருங்க, இவர்கள் நாடகத்தை எல்லாம் தமிழக மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு ஒரு குண்டத்துக்கு போறார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு உறவு இருக்கிறது. என்ன உறவா இருக்காது? கோவை செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணிக்கு அவங்களுடைய 12 எம்எல்ஏக்களுக்கு சட்டமன்றத்தில் வாய்ப்பே வழங்கப்படுறதில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டை எழுப்புறாங்க. மாறாக திமுகவினருக்கு அதிகமாக வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அவர்கள் வந்து பேசக்கூடிய நேரம் கூட இப்பெல்லாம் அதிகமா பேசுறதை பார்க்க முடிகிறது. ஆனா அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்றொரு அணிக்கு வழங்கப்படுறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்களோட குற்றச்சாட்டை வலுப்படுத்தும் விதமா இல்லையா? அதாவது சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி அதிமுகவில் தான் அவங்களும் உறுப்பினராக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து சட்டமன்றத்துக்குள்ள தனி அணியாக நாங்கள் செயல்படுறோம், எங்களுக்கு பேசுற நேரம் கொடுக்கணும் இது வரைக்கும் யாருக்கிட்ட கேட்கல. நேரம் கேட்டால் கண்டிப்பாக கொடுப்போம், ஒன்றும் பேச வேண்டாம்னு யாரும் சொல்றது இல்லை. திமுகவிலும் எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சட்டமன்றத்தை பொறுத்தவரை ஜனநாயக முறைப்படி சட்டமன்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது ஒரே ஒரு பல கவனஈர்ப்பு தீர்மானங்கள்லாம் கொடுத்திருக்கிறோம், அதை எடுக்கலன்னு சொல்லி திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் சொல்றாரு. அந்த மாதிரி எல்லாம் அவர் ஒன்றும் கொடுக்கலைங்க. அவர் என்ன கொடுத்தாருன்னு அவரவே நீங்க கேளுங்க, அவரவே சொல்லுங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கொடுக்க கிடையாது. அவர் வந்து ஏதாவது டிவியில பார்க்கும்போது எதை பேசுறேன்னு தெரியாம பேசிட்டு இருப்பார். அதனால அவருடைய கருத்துக்கு பதில் சொல்ல விரும்பல. அப்படியே சொன்னாங்க திமுகவுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் வேலை கொடுக்குறாங்கன்னு சொன்னாரு. ஏதாவது ஒரு திமுக எம்எல்ஏவுக்கு ஏதாவது அரசு வேலை கொடுத்துருக்காங்கன்னு மரியாதைக்குரிய தம்பி பாபு முருகராஜ் நியமிப்பாருன்னா நான் பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன். இப்போ நான் ஒரு கருத்து சொல்ல போறேன். 1977 புரட்சி தலைவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 80 பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்ச நேரத்தில் இதே மாதிரி ஒரு குரூப் அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒரு கட்சி ஓடுனாங்க. அதுக்கப்புறம் 1988 புரட்சி தலைவர் அவர்கள் மறைஞ்ச பிறகும் இதே மாதிரி ஒரு குரூப் வந்து புரட்சி தலைவர் அம்மாவுக்கு எதிர்ப்பா அந்த கட்சியிலிருந்து பிரிஞ்சு வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து தோல்வி ஒத்துட்டு மறுபடியும் கட்சியில் வந்து இணைஞ்சாங்க. அதே மாதிரி 1996
அதிமுக தோல்வி அடைந்த பொழுதும் இதே மாதிரி ஒரு 4 அடின்னு ஒரு பிரிஞ்செல்லாம் ஓடுனாங்க, முன்னாடி வந்தாங்க போனாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் தலைமையில ஒரு சுயநலத்துக்காக கட்சியை காட்டி கொடுத்துட்டு வெளியே ஓடி போய் என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. நான் இவங்களை கேட்கிறேன், நீங்க பேசுறீங்களே இதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி ஒரு அப்பட்டமான குற்றச்சாட்டு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியின் மீது ஒரு லஞ்ச ஒழிப்புன்னு சொல்றீங்க, லஞ்ச ஆட்சிங்கிறீங்க, பினாமி ஆட்சிங்கிறீங்க, ரெண்டாவது ஆட்சி வந்து கலைக்கவே சொன்னீங்க. நீங்க வந்து அம்மா அவர்களுக்கு என்னால இந்த ஆட்சி கலையாதுன்னு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்றாரு. என்னால இந்த ஆட்சி ஒருபோதும் கலையாதுன்னு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாங்கன்னா இது போன்ற குற்றச்சாட்டுகள் எழும்போது இல்ல அவங்களோட பாயிண்ட் என்னன்னா இது போன்ற குற்றச்சாட்டுகள் எழும்போது குட்கா விவகாரமா இருக்கட்டும், ஐடி ரெய்டா இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள்லாம் எழும்போது அதை வலிமையா அதற்காக ஆக்ஷன் எடுக்க வேண்டிய பொறுப்பு ஆளும் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு இல்லையா? நம்மளே ஒருவர் மேல குற்றச்சாட்டு வந்தாலுமே கூட அவங்க ஸ்ட்ராங்கா இந்த அரசாங்கம் ஆக்ஷன் எடுத்திருக்கா அப்படின்னு ஒரு விசாரணை போடப்பட்டிருக்கா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அப்படியே அவர் இல்ல அவர் பேசும்போது சொன்னாரு அம்மாவோட ஆட்சியில நடந்தது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அமைச்சர் மீது குற்றச்சாட்டு வரும்போது அமைச்சர் நீக்கப்பட்டாரா இல்லையா? இல்ல இது விசாரிக்க சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், அம்மாவை வந்து விசாரிக்க சொல்றாருன்னா அது உண்மையான ஒரு அதிமுக இருக்க முடியாது. என்ன காரணம்? அந்த அமைச்சர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குன்னா அந்த அமைச்சர் மேல விசாரிக்கிறதுல என்ன தவறுன்னு கேக்குறாங்க. யார் விசாரிக்கிறதுல விசாரணை நடந்துட்டு இருக்கு, அது தெரியாம பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன்னா அம்மாவால ஓரங்கட்டப்பவர்கள் குட்கா விஷயத்துல விசாரணை என்னென்ன விசாரணை நடந்துட்டு சொன்னீங்கன்னா எல்லாரும் குட்கா விஷயத்துக்கும் அதையும் காவல்துறை விசாரணை பண்ணிட்டு இருக்கு. சட்டமன்றத்திலே முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா, நடந்துட்டு இருக்கு, எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கா. ஏமா விசாரணை நடந்து விசாரணை முடிஞ்சாதான நடவடிக்கை எடுக்க முடியும். விசாரிக்கும் போதே எப்படி நீங்க போய் நடவடிக்கை எடுப்போம்? முழுமையா விசாரணை நடந்துட்டு இருக்கு. எந்த அடிப்படையில் விசாரணை? இல்ல நான் கேட்டது அம்மாவால ஓரங்கட்டப்பட்டவர்கள் சொல்லி கொடுக்கறத, அம்மாவால் ஓரங்கட்டப்பட்டவங்க சொல்லி கொடுக்கறத கேட்டு ஓபிஎஸ் இப்படி பேசுறாரா, இல்ல மனசாட்சியோட பேசுறாரா, இல்ல அம்மா ஆட்சிக்கு எதிராக பேசுற? இதுதான் தர்ம யுத்தமா? என்ன இது நியாயம்? அவர் பேசுறது என்ன நியாயமா? இது தெரியாம கேக்குறான். 1988 அதிமுக ரெண்டா பிரிஞ்ச பொழுது, ஒரே நிமிஷமா பிரிஞ்ச பொழுது அம்மா அவர்கள் சேவல் சின்னத்துல தேனி தொகுதியில போட்டி போடும் போது ரெட்டை புறாவுல அம்மாவுக்கு எதிர்ப்பா வாக்குச்சாவடியில் உட்கார்ந்து அம்மாவை திட்டி வேலை செஞ்சவர் தான் இந்த ஓபிஎஸ். அதனால அத்தப்படிப்பட்ட ஒரு துரோகிகளுக்கெல்லாம் இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க. நீங்க அப்படி சொல்றீங்க. எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன கேள்வி கேட்கிறார் தெரியுமா? நீங்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து டெல்லிக்கு சென்று பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்கும் போது நீங்களும் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தான் கூட்டணியில இருக்கீங்கன்னு சொல்றாரு. வெளியில ரெண்டா காமிச்சுக்கிறீங்க, உள்ள நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கீங்கன்னு சொல்றாரு. இல்ல நாங்க வந்து அதிமுக தொண்டர்கள் எங்களோட இருக்கு, அதிமுக நாங்க தான் இருக்கோம். எம்ஜிஆருடைய பிறந்த நாள் விழா நாங்க தான் கொண்டாடுறோம். இன்னைக்கு கட்சியினுடைய முடிவு எல்லா தலைவரும் ஒன்னா சேர்ந்து முடிவு எடுத்துதான் இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறோம். அதுல ஒன்றும் வெளிப்படையான இதுதான் உள்மங்க ஒன்று இல்ல. திமுகவோட சேர்ந்து செயல்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. 3 அணிகளும் மாறி மாறி போய் ஒரே இடத்துல ஆதரவு கொடுக்கும் போது அப்ப நீங்க எல்லாம் தான் ரகசிய கூட்டுல இருக்கீங்க. திமுக ரகசிய கூட்டுன்னு சொல்லி ஏன் வேணாம் வந்து கேக்குறீங்க? 3 அணிங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 122 எம்எல்ஏவோட மெஜாரிட்டி ஆட்சி நடத்திட்டு இருக்கிறோம். எங்களுக்கு எந்த கட்சியோட தயவும் தேவையில்லை, யாருக்கிட்ட போய் கைகட்டி நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. தெளிவான அரசாங்கம் நடத்திட்டு இருக்கோம். 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக நின்று போட்டியிட்டவர், 3 தடவை எம்பிக்கு நின்றவர் இன்னைக்கு முதலமைச்சர். ஒண்ணு புதுசா இல்ல. இந்த கட்சியை பொறுத்தவரைக்கும் எப்படி வழி நடத்தணும் எங்க முதலமைச்சருக்கு தெரியும், அம்மாவோட ஆட்சி எப்படி நடத்தணும் தெரியும். அதாவது இந்த யாருடைய தெய்வம் தேவையில்லைன்னு சொன்னா இதோ பேசிக்கிட்டே இருக்கோம், இதோ இணைஞ்சிட போறோம், இதோ நாளைக்கு பேசி தீர்த்துருவோம். இன்றைக்கு கூட திரு தம்பிதுரை அவர்கள் சொல்லியிருக்காரு, கருத்து வேறுபாடு தான் இருக்கு எங்களுக்குள்ள, விரைவில் அதெல்லாம் பேசி அண்ணன் தம்பிக்குள்ள தீர்த்துக்குவோம் அப்படின்னு. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் குழுவையே கலைத்த பிறகு நீங்க சேர்ந்துருவோம் சொல்றது யார் தேவை, யார் எதிர்பார்க்கறான்றது தெரியல. ஆட்சி நடத்துவதற்கு யாருடைய தெய்வம் எங்களுக்கு தேவையில்லை. கட்சியில வந்து பிரிஞ்சு இருக்காங்க, இவங்களை வந்து சரி அவங்க வந்து பிரிஞ்சு இருக்க வேண்டாமே ஒரு நல்ல எண்ணத்துல கூப்பிடுறோம். அவங்க என்ன சுயநலத்துக்காக செயல்பட்டு அவங்க சொல்ற மாதிரி நாம பேச முடியும். எப்படி அவங்களே குழுவை கலைச்சிட்டாங்க? நேத்து அவர் அதான் சொல்றாரு, நாங்களே குழுவை கலைச்சு ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க இன்னும் அந்த பொய் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, பொய் சொல்றீங்கன்னு சொல்லி அவர் குற்றம் சாட்டுறாரு. இல்ல அப்புறம் இன்னொரு கருத்து சொல்லியிருக்காரு, நீங்க படிக்கலையா? அந்த அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க பேசலாங்கிறாரு. அது கூப்பிடலையா அவரு?
என்ன சொல்லியிருக்காரு படிச்சு பாருங்க, அவர் என்ன பேசியிருக்காரு. அதாவது இவங்க வெளிப்படையா மனசாட்சிப்படி நடந்தா பிரச்சனை இல்ல, தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது, தூங்குறவங்களை எழுப்பலாம், இதுதான் கருத்து. ஏன்னா அதை அவங்க மாதிரி நானும் கொச்சைப்படுத்தி பேச விரும்பல. ஓகே, திரு ஜெகன் நீங்க குறுக்கிட. ஆமா, அதாவது ஆஸ் அ ஜெனரல் பப்ளிக்கா நாங்க என்ன எதிர்பார்க்கறோம்னா, யார் ரூலுக்கு வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இந்த பக்கத்து ஸ்டேட்டை பார்த்துனாச்சும் எங்களுக்கு கொஞ்சம் கவர்மெண்ட்டை நடத்துங்க. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேஜே மேடம் இறந்தப்போ அவங்க சிஎம் கரண்ட் சிஎம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தாங்க. அது மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருங்க. இப்போ ஆந்திராவில் போய் பாருங்கள், சந்திரபாபு நாயுடு சார் எவ்வளோ ரெவல்யூஷனரி திங்ஸ்லாம் கொண்டு வராங்க. நம்ம ஊரில் அந்த கரப்ஷனுக்கு 1100 நம்பர் கொண்டு வாங்க, யாராவது பிரைப் வாங்கினாங்கன்னா நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் திரும்பி தரோன்ற இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கொண்டு வாங்க. ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால ஓபிஎஸ் ஐயாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துட போகிறதா எனக்கு தெரியல. ஏன்னா 2 பேர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் மூவ் ஆகணும். நெக்ஸ்ட் வாட்? ஆமாம், நீங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறீங்க. இந்த ஆளுங்கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 2 பிரிவும் இருக்கு இல்லையா, இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேர், இவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியும், அந்த இணைப்புங்கிறது சாத்தியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவங்க இது மாதிரி வெளியில இருந்து குத்தம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு உள்ளார லெட் தம் ஒர்க் டுகெதர் ஃபார் த சேக் ஆஃப் தமிழ்நாடு. வெளியில ஓபிஎஸ் வெளியில இருந்துகிட்டு இந்த மாதிரி குறை சொல்றதுனால நமக்கு எதாவது ஆகுதா? பட் அந்த கட்சி திரும்ப ஒரு இணைப்பு அப்படிங்கிறது சாத்தியம், ஒரு இணைப்பு நோக்கி தான் போகணும்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி அவங்க 12 பேர் வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க? எவ்வளவு நாளைக்கு இதே பேசிட்டு இருக்க போறாங்க? சோ ஒண்ணா வேலை செய்யுங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல பாத்துக்கங்க, நீங்க ப்ரூவ் பண்ணுங்க நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல. ரைட். இப்ப செல்வ பெருந்தகை அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அவரோட அறிக்கையில சொல்றாரு, பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தான் கூட்டு இருக்கு. கூவத்தூர் விஷயத்துல நடந்த விஷயங்கள் எல்லாம் கூட திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அனுமதித்தார், அவருடைய ஒப்புதலோட தான் அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. கூவத்தூர்ல அந்த எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்படுறதுக்கு காரணமா இருந்ததே திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய ரெபலியன் தான். அப்போ அவர்கள் இருவருக்கும் கூட்டுங்கிறது ஒரு லாஜிக்கலா இருக்கா? இதுல என்ன நடக்குதுன்னு ஒரு மர்மமா இருக்கு. இந்த மர்ம தேசமா இருக்கு அதிமுக நடக்கிற விஷயங்கள் எல்லாம். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்ப யாரு கூட சேர போறாங்கன்றது ஊகிக்கவும் முடியல. யாரு ஒன்னாலும் யாரு கூட சேருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் ஒருத்தரை தாக்கி பேசிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் வெளியில தெரியற செய்தி. பட் உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அவர்களுக்குள்ளே என்ன அண்டர் கிரவுண்ட் ஒர்க்ல நடந்துட்டு இருக்கு, ரகசியங்கள் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இப்ப தமிழக மக்கள் மிகப்பெரிய கொண்டாட்டம் நடத்தி ரகசிய கூட்டணி அமைத்து திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க பாடுபட்டவர் திரு பன்னீர்செல்வம் இருக்கலாம். அவர்களுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் இருக்கலாம். அவங்க 2 பேரும் தான் தனியா நின்னாங்க. அவர் தான் நம்பிக்கை வாக்கெடுப்பே கொண்டு வர திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தான் முன்மணிந்து இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு காரணமா இருக்கிறாரு. அவரை சிஎம்ஆக்க இவர் பாடுபட்டாருன்னா எப்படி லாஜிக்கலா? இல்ல, அவர்களுக்குள்ளே உடன்படிக்கை இருக்கலாம் இல்லையா? இதுதான் ஒன்னும் புரிஞ்சுக்கவும் முடியலையே. எதுவுமே யதார்த்தமா போறதுன்னா அது ஓகே, இது எதுவுமே யதார்த்தமா இல்ல. இப்ப யாரு கூட இருக்காங்க, வெளியில ஒண்ணு பேசுறாங்க, உள்ளுக்குள்ள ஒண்ணு பேசுறாங்க. இவர் என்ன சொல்றாரு, நாங்க ஒரு குழு அமைக்கிறோன்றாரு, அவர் ஒரு குழு அமைக்கிறாங்க. 2 நாள்ல நான் கலைக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் பேச்சுவார்த்தைன்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க பாஜக தலைவர்கள் சமரசம் பண்ணிட்டு இருக்காங்க, அவர்களுக்காக இவர்கள் காத்துட்டு இருக்காங்கன்றாங்க. இதுல என்ன நடக்குதுன்ற தமிழக மக்கள் தான் இப்ப குழம்பி போயிருக்காங்க. அதான் நானே சொல்றேனே, இதே ஓபிஎஸ், இதே மதுசூதனன், இதே தம்பிதுரை கையேந்தி நின்னாங்க. அம்மா உங்களால தான் நாட்டையே காப்பாற்ற முடியும், இந்த கட்சியை காப்பாற்ற முடியாது. இவர்களை எதிராயிட்டு அந்த அம்மா படத்தெல்லாம் கீழ்ச்சி எறிகிறாங்க. டிடிவி தினகரன் இவர் தான் அடுத்த கட்ட தலைவர்னாங்க, அவர் படமும் எங்கேயுமே கிடையாது, கீழ் தெரியுறாங்க. ஆகையால இவர்கள் ஒரு மர்மமான முறையில் தமிழக மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லணும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன உறவு? அந்த உறவு எப்படியாப்பட்ட உறவா இருக்கும்? அந்த உறவு வச்சாங்களா திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர், அதுதான் சொல்றேன். அது ஒரு ஆரோக்கியமான உறவா தான் இருக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழக சட்டப்பேரவையில் எந்த தடங்களும் இல்லாமல், எந்த சங்கடமும் இல்லாமல் மக்களுக்கான நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதில் ஒத்துழைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அரசியல் ரீதியா ஒரு உறவு இருக்கின்றத தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தவறை செஞ்சா அவர்களுக்கு தான் பின்னடைவு வரும். அந்த தவறை பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு ஆரோக்கியமா சட்டமன்றத்தை நடத்தணும், அதனால நாங்க ஒத்துழைக்கிறோம் சொல்றீங்க. கடந்த காலங்களில் போட்டி சட்டமன்றம் வெளியே நடத்தப்பட்டது. பிப்ரவரி 18ஆம் தேதி அன்னைக்கு சபாநாயகர் இருக்கையிலேயே திமுக உறுப்பினர்கள் உட்கார்ந்தாங்க. அன்னைக்கெல்லாம் அவையை சுமூகமா நடத்திருக்கலாமே. கண்டிப்பா அன்னைக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்கல, இப்பவும் பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கல. அன்னைக்கு இல்ல, அன்னைக்கு இஷ்யூஸ் வேற. அன்னைக்கு என்னன்னா அந்த வாக்கெடுப்பு, ரகசிய வாக்கெடுப்பு நடத்தணும்னு கேட்டாங்க. அந்த வாக்கெடுப்புல எங்களுக்கு பேசுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க. பேச்சுரிமை இல்லாதனால தான் இவங்க தனியா ஒரு சட்டப்பேரவை வெளியில் நடத்தினாங்க. நாங்க மக்கள் மன்றமா அதை மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையால திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இப்ப இருக்கிற அரசுக்கும் ஏதாவது ரகசிய உறவு இருப்பது என்பது கண்டிப்பாக
தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஓகே, திரு பாபு முருகவேல் அவர்கள்ட்ட கேட்கிறது, விசாரணை குழுவை கலைத்த பிறகும் இணைப்பு சாத்தியம் என்று பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மேடையில் பேசுறாரு. இந்த விஷயத்தை சொல்றது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணிக்கா இல்ல உங்க அணிலேயே இருக்கிற சிலருக்கா? இல்லை, இது எடப்பாடி பழனிசாமியோட அணிக்கு தான் எங்களுடைய கருத்து. ஏன்னா எங்களுடைய அணியில் இருப்பவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய நிலைப்பாட்டை தொடர்ந்து தான் எங்களுடைய பேச்சுக்கள் இருக்கும், எங்களுடைய கருத்துக்களும் இருக்கும், எங்களுடைய செய்தியாளர் சந்திப்பினுடைய செய்தி பகிர்தலும் அப்படி இருக்கிறது. ஒரு மாசத்துல இணையலன்னா அதிமுகவே விழுந்துரும் அப்படின்னு திரு பாண்டியராஜன் அவரோட தனிப்பட்ட கருத்து அது. அதாவது எப்படின்னா இல்ல அவர் எப்படி பாப்பாரான்றத சொல்றேன் நானு. சரி, இந்த அவருக்கு சொல்லப்பட்ட மெசேஜ் தான் இதுவா? இல்ல இணைப்பு சாத்தியம் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொன்னது அவருக்கு சொல்லப்பட்ட இல்ல, நிச்சயமா கிடையாது. ஏன்னா நேற்று நடந்த ராமநாதபுரம் பொதுக்கூட்டத்திலே அவர் வருகிறார், அவரிடத்துல இணக்கமான பேச்சு இருக்கிறது. ரெண்டு மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களுக்கும் பாண்டிய அவர்களுக்கும் இணக்கமான பேச்சுவாது. ஏன்னா ரெண்டு பேருக்குள்ள நீங்க ஏதோ மனத்தாங்கல் இருப்பதை போல உங்களுடைய பேச்சு எனக்கு தெரிகிறது. ரெண்டு பேரும் வேற வேற சொல்றாங்களே, அது முற்றிலுமாக இல்லை. இது நீங்கள் சொன்ன அந்த கருத்து, அதை உங்களுடைய தொலைக்காட்சியில் நானும் பார்த்தேன். அது திரு பாண்டியராஜனுடைய தனிப்பட்ட கருத்து. அது எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், அப்போ ஓபிஎஸ் அவர்களுடைய அணிக்குள்ளேயே இரண்டு கருத்துக்கள் அதுதான் இல்லைன்னு சொல்றேன் நான். இது நான் ஒரு தனிப்பட்ட, அதாவது என்னுடைய அணியின் சார்பாக நான் பேசுகிறேன் என்ற போது என்னுடைய அணியினுடைய தலைமை என்ன முடிவு எடுக்கிறது, அது எந்த நிலைப்பாட்டில் இருக்கோ அதை ஒட்டு தான் நான் பேச முடியும். ஆனால் நான் பேசுகின்ற போது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று நான் சில சொல்கிற போது என்னுடைய தலைமையை அது பாதிக்காது. அதுதான் இங்க நடந்திருக்கிற விஷயம். திரு பாண்டியராஜன் சொன்னது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அதே போல மரியாதைக்குரிய மூத்த சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்றது தனிப்பட்ட கருத்து, தம்பிதுரை அவர்கள் சொல்றாங்க. அப்படி எடுத்துக்கலாம், அவர்கள் போய் சொல்கிறார்கள், நம்ம ஏன் சொல்லலாம்? அவங்க தனிப்பட்ட கருத்து நம்ம எடுத்துக்கலாம். சொல்லிறாங்க. ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் பேசின தனிப்பட்ட கருத்தா கட்சியோட கருத்தா? கட்சியோட கருத்து. ஆமா, தொடருங்க. ஆமா, இதுல இப்படி பார்க்கும்போது இப்ப இவர் சொல்றாரு எல்லாத்துக்குமே பிஜேபி பின்னால இருந்து தொடர்ந்து பண்ணுது, இதெல்லாம் செய்யுதுன்னு சொல்லி. காங்கிரசுக்கு பிரதானமான எதிரி பிஜேபி தான். இப்ப இது அவங்களை எதிர்த்து இந்த காங்கிரஸ் இந்தியாவிலே அரசியல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இருக்கக்கூடிய இப்போ வாய்ப்பு பிஜேபி எதிர்த்தால் தான் இவர்கள் அரசியல் செய்ய முடியும். அதனால அத்தைக்கு மீசை முளைத்தால் தான் சித்தப்பா. நடக்காத ஒரு காரியங்களுக்கு யாரோ பேசக்கூடிய ஒரு செய்திகளை வைத்துக் கொண்டு ஏசியமாக சில விஷயங்களை நாம் இங்கே பேச முடியாது. இல்ல, நான் கேக்குறது என்னன்னா, இல்ல இணைப்புங்கிறது சாத்தியமா இல்லையாங்க, தெளிவா சொல்லிடுவோம். இல்லன்னு சொல்லிட்டாரு, இணைப்பு இல்லன்னு. ஆனா திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணியில இருக்கிறவங்களே நாங்க இணைப்பை விரும்புறோம், இந்த இணைப்பை எப்படியாவது நடத்தணும்னு எனக்கு ஒரு வெறியே இருக்கு அப்படின்னு சொல்லி திரு பாண்டியராஜன் அவர்கள் சொல்றாரு நம்ம தொலைக்காட்சியில. ஆமா, நான் தான் உங்களுக்கு பார்த்தேன்னு சொல்றேன். இருக்கிறவங்க பல பேரை சொல்லாதீங்க, ஒருத்தர் இருக்கிறவர் இல்ல அவரே சொல்றாரு எங்க அணிக்குள்ளே இணைப்பு வேணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க, நம்ம ஒரு எதிர்க்கட்சியா செயல்படணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க, திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க, பல கருத்துக்கள் எங்க கேம்ப்லயே இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இணைப்பு விரும்புபவர்கள் விரும்பாதவர்கள் இரண்டா இருக்கா திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணி? அதாவது 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய இயக்கம் அதிமுக. இதுல 1.5 கோடி தொண்டர்களுக்கும் ஒரே விதமான எண்ணங்கள் இருக்க வேண்டும், ஒரே விதமான கருத்துக்கள் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. பல கருத்துக்களுக்கு அப்ப அதிமுக ஒரு 10 கருத்துள்ள ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 14 அதுதான். அப்போ ஜனநாயகமான இயக்கம் எங்கள் இருப்பதனால் அங்க கருத்து பரிமாற்றங்கள் எங்களோடு இருந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு கருத்து சொல்லுவேன், அண்ணன் செம்மலை ஒரு கருத்தை சொல்வார், அண்ணன் கேபிஎம் ஒரு கருத்தை சொல்வார். அப்போ எங்களுக்கு எல்லாம் தனித்தனி அணியாக இருப்பதாக எங்களுக்கு கருத்து கொள்ளக்கூடாது. இணைப்பு சாத்தியமே கிடையாது, நாங்க இனிமே இணையவே போறதில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். இனிமே மின்கம்பம் தொப்பிதான். ஆமா, தெளிவா சொல்லிட்டேன். அப்படிதான் நிக்க போறோம். அடுத்து இப்ப உள்ளாட்சி தேர்தல் வருது, இல்ல வேற இடைத்தேர்தல்கள் வருதுன்னா மின்கம்பம் சின்னத்தில் தான் நிக்க போறோம். இணைப்பு திரும்ப இரட்டைலை மீட்பது அதெல்லாம் அடுத்த கட்டம். இல்ல, ரெட்டைலை எங்களுக்கு வரப்போகுது, அதுல அது மாற்று கருத்து கிடையாது. அந்த வழக்கில் வழக்கறிஞரா இருக்கிறேன், நான் நடத்திட்டு இருக்கிறேன். அந்த ரெட்டைலை எங்களுக்கு உறுதியா எங்களுக்கு கிடைச்சிடும். அதற்கு தேர்தல் ஆணையம் முடிவு செய்வதற்கு முன்பாக தேர்தல் வருகின்ற பட்சத்தில் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த 2 சின்னங்கள் தான் 2 அணிகளுக்கு இருக்க முடியும். அப்படின்னா கடைசியா தன்னுடைய பேச்சை முடிக்கும் போது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போ சொல்லுங்க, முடியுமா முடியாதா, அந்த குடும்பத்தை விலக்கி வைக்க உங்களால் முடியுமா முடியாதா என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக சொல்ல வேண்டும் அப்படின்றார். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த இயக்கம் மாண்பு அம்மாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட இயக்கம், இதுல இருக்கக்கூடிய பிளவுகள் வச்சுட்டா சேர்ந்துருவோம்னு அர்த்தம் இல்ல. அது அதுக்கப்புறம் எங்களுடைய ரெண்டு டிமாண்டுங்க. நான் சொல்றது நான் முடிச்சிரேன். நீங்க என்ன சாத்தியம் இல்லன்னு இப்பதான் சொல்ல, நீங்க என்ன மின்கம்பம் தொப்பி தான் சொன்னீங்க. இல்ல அதுதான்மா, இப்ப இணைப்பு சாத்தியம் இல்லனா எதுக்காக சாத்தியம் இல்லனா இந்த 2 டிமாண்ட் அவங்க நிறைவேற்றவே மாட்டாங்க. இந்த 2 டிமாண்ட் நீங்க நிறைவேற்றினீங்கன்னா இணைப்பு சாத்தியம். 2 டிமாண்ட் நீங்க நிறைவேற்றாம ஒரு பினாமி ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற போது இணைப்பு சாத்தியம் இல்ல. அதுதான் எங்களுடைய கருத்தே. அதான் நாங்க சொல்லக்கூடிய. ஆமா, இன்னும் அவங்க அந்த 2 கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுன்றதா முதல்ல இருந்தே உங்களுக்கு இருக்கிற கண்டிஷன். from the day one அத நாங்க சொல்லி. அப்போ இப்பவும் கூட அந்த 2 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் இணைப்பு சாத்தியம். அந்த கதவு திறந்துதான் இருக்கு. ஓகே, ரைட். நான் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இந்த ஒரு மாசத்துல இவங்க இணையலன்னா அதிமுகவுக்கு பெரிய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி திரு பாண்டியராஜன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாரு. அந்த கருத்தை நீங்க ஏற்கிறீங்களா? அது ஒரு இணைப்பு தான் இந்த கட்சியை அடுத்த கட்டமா வலுப்படுத்தும் நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது
89 உள்ள நிலைமை வேற. 89 வந்து இந்த கட்சிகள் பிளவுபட்டதுனால ஆட்சியை இழந்துட்டாங்க. திமுக கழகம் ஆட்சிக்கு வந்துட்டு மீண்டும் திமுக கழகத்தை முறியடிக்கணும்னா 2 பேரும் இணையணும், ரெட்டையிலையை பெறணுங்கிற ஒரு கம்பல்ஷன் இருந்து அன்னைக்கு வந்து ஜானகி வந்து பஞ்சத்துக்கு அரசியல் வந்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து எல்லாமே அரசியல்வாதிகள். இன்னைக்கு வந்து எடப்பாடி வந்து ஒரு கிளை செயலாளராக இருந்து 89 எம்எல்ஏ ஆகி வந்து நிற்கிறாரு. அவர் என்ன நினைப்பாரு, இந்த வாய்ப்பில் அதிமுகவில் மேஜர் போல்ஸ் நான் தான் அவர் நிரூபிக்கக்கூடிய லெவலில் தான் அவர் போவார். சசிகலா குடும்பம் என்ன நினைக்குது, நமக்கு தான் உரிமை, ஜெயலலிதா கூட இருந்தோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க வந்து எலியூருக்கு பயந்து புலியூரில் மாட்டின கதையாட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட மாட்டிட்டு நிற்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து இது பன்னீர் என்ன பேசுறாரோ அதை தனக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு காயையும் மெல்ல மெல்ல நகர்த்துறாரு. காரணம் வந்து மற்றவங்க வந்து இவர் எம்எல்ஏ இருக்கிறாரு, அவர் எம்எல்ஏ கூட இல்லாம இருக்கிறாரு, இவர் சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு. சோ இவர் கம்ஃபர்டபிளா இருக்கறனால அவசரப்பட வேண்டிய அவசியம் இவருக்கு இல்ல. காய்கள் எப்படி நகருது அதை எப்படி நகர்த்திட்டு போலாங்கிற அளவுக்கு தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஆட்சியை காப்பாத்துறதுக்கு யாரோட தயவும் தேவையில்லை. கட்சியை காப்பாத்துறதுக்கு ஒருத்தரை எடுத்துக்கிட்டு கட்சியை தன்னோட மேல உள்ள ஒருத்தர் கொடுக்கிறதுக்கு யார் விரும்புவாங்க? நார்மல் பொலிட்டிக்ஸ்ல இது பன்னீர்செல்வத்துக்கு செல்வாக்கு இருக்குன்னு ஊடகங்கள் கருத்து கணிப்புகள்லாம் சொன்னாலும் கூட அது நிரூபிக்கப்படாத ஒன்று இருக்கும்போது தன்னை கட்சிக்கு அவர் பொதுச்செயலாளர்னு வைக்கிறது யாராவது விரும்புவாங்களா? அதனால யாருக்கு என்ன லாபம் இருக்கு? சோ எடப்பாடியை பொறுத்தளவுல அவரோட அஜெண்டா என்ன இருக்கும்னா ஆட்சி நல்லா இருக்குது, எம்ஜிஆர் ஜெயலலிதா பாணியில நான் வாரிசுகளை கொண்டு வர மாட்டேங்கிற வார்த்தையை சொல்லி சசிகலா குடும்பத்தை அடிக்க பார்ப்பாரு. அடுத்தாப்புல என்ன பார்ப்பாருன்னா ஜெயலலிதா மாதிரி நானும் பொதுச்செயலாளராக இருக்கணுங்கிற எண்ணம் தான் அவருக்கு வரும். இந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் முதலமைச்சராக கூடிய கட்சிக்கு ஒரு பொதுச்செயலாளராக தான் அவர் இருக்க பார்ப்பாரே தவிர நிச்சயமாக பொதுச்செயலாளராகவும் அதான் இயல்பான ஒரு ஓட்டங்கள் அரசியல்வாதிகளுக்கு வரும். ஒவ்வொரு அரசியல்வாதியும் பெட்டர் எலிவேஷனுக்கு தான் ஓடுவாங்க. ஜெயலலிதா கம்ஃபர்டபிள் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னா பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமான்னு தான் அவர் முயற்சி பண்ணுவாங்க. இது எல்லா அரசியல்வாதிக்குமே உள்ள இதுதான் பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் சொல்றது, அந்த வார்த்தையெல்லாம் சொல்றது. சோ இவர் இதுக்கு தான் போவாரு. ஆக இவர் பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்து எடப்பாடிக்கு இப்ப வந்து பெருசா ஆக வேண்டியது ஒண்ணும் இல்ல. சோ இந்த இணைப்புன்றது அதிமுகவிற்கு இப்ப தேவையில்லைன்னு சொல்றீங்க? நிச்சயமா தேவையில்லை. ஆட்சி இருக்குது. நீங்க வந்து 89 இணைப்பு தேவைப்பட்டு ஆட்சி இழந்தாங்க. இப்போ ஆட்சி இருக்குது. ஆட்சியை காப்பாற்றுறதுதான் மெயின் இப்போ அதிமுகவுக்கு. இல்ல பட் இரட்டை இலையை பெறுவதற்கு தேவையில்லை. இரட்டையில நின்னே தோத்துருக்காங்களே. ரெட்டையில நின்னே ஜெயலலிதா டெபாசிட் இழந்திருக்காங்களே. சோ ரெட்டையில இது பெறுவாங்கிறது அவங்க சென்டிமெண்ட், அதுக்குள்ள நான் போக விரும்பல. பட் ரெட்டையில நின்னே ஜெயலலிதா தோத்துருக்காங்க. சேவல்ல நின்னு தோத்ததுல கூட ரெட்டையில தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆமா. சோ இந்த சின்னம் கிடைக்கலனாலும் கூட பரவாயில்ல, அதுக்கு அடுத்த கட்டமா இந்த கட்சி வளர முடியும். 3 பேருமே அரசியல்வாதி. எடப்பாடி அரசியல்வாதி, பன்னீர்செல்வம் அரசியல்வாதி, டிடிவி தினகரன் அரசியல்வாதி. மேஜர் அதிமுகவை யார் ஹோல்டு பண்றாங்கறதான் போட்டி. அதுல வந்து கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல அதிகாரம் இருக்கனால எடப்பாடி இருக்கிறாரு. அவர் ஏமாளி ஆக மாட்டார்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பன்னீர்செல்வம் வந்து அந்த ரிசைன் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணது ஒரு ஏமாளியான செயல். இவரு அந்த அவர் செய்த இதுல இருந்து அனுபவத்துல பாடம் படிச்சுட்டு அலர்ட்டாட்டும் நிதானமாட்டும் போற மாதிரி தான் எனக்கு படுது. ஒரு எலெக்ஷன் ஒன்று வந்தா நீங்க சொல்றது போல மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்குன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் மாறும்னு நினைக்கிறீங்க? இல்ல, மக்கள் ஆதரவு ப்ரூவ்னாலும் அதிகாரம் இருக்கிறது வந்து அதிகாரம் வலிமையானது. நீங்க வந்து திண்டுக்கல்ல எம்ஜிஆர் ஜெயித்தாரு, 53% ஓட்டு எடுத்து ஜெயித்தாரு. கடைசியா வந்து அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் அது ஒரு பெரிய ஷேக் கொடுக்காதா? ஒரு இடைத்தேர்தல்ல ஒரு வெற்றி தோல்வியை மாற்றக்கூடிய அந்த மாதிரி ஒரு வெற்றி இப்ப வருமா வரலையாங்கிறது ரெண்டாவது விஷயம். அப்படி வந்த பிறகு கூட கருணாநிதி கவர்மெண்ட் வந்து டில் எண்ட் வர போதான் எதுவும் பண்ண முடியல. கவர்மெண்ட் போதான். சோ அதிகாரங்கிறது எம்எல்ஏ சார்ந்தது. அந்த எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. மீண்டும் ஒரு கான்ஃபிடன்ஸ் ஓட்டு வருது, அல்ல நோ கான்ஃபிடன்ஸ் ஓட்டு வருது. அப்ப வந்து திமுக இருந்து ஆள் பிடிக்க முடியுமா, காங்கிரஸ்ல இருந்து ஆள் பிடிக்க முடியுமா, பன்னீர்ல ஆள் பிடிக்க முடியுமா, தினகரன் பக்கம் யாரும் போக விடாம பார்க்க முடியுமான்னு பார்த்து எஃபெக்டிவா மேனேஜ் பண்ணி இவர் வந்து இன்றைய தேதிக்கு ஒரு இணைப்பு இல்லாமே அப்படியே நிச்சயம் அதிகாரத்துக்கு வந்து இணைப்பு தேவையில்லை. ஓகே, நான் திரு ஜெகன் அவர்களுடைய இறுதியான பார்வையை கேட்க விரும்புறேன். நீங்க வந்து எல்லாரும் இணைஞ்சு செயல்பற்றணும், மக்களுக்கான நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா ஊழல் புகார்கள் சொல்லப்படுகிறது. இந்த ஆட்சி ஊழல் செய்கிற ஆட்சி அப்படின்னு சொல்லி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து குற்றம் சாட்டுறாரு. எதிர்த்தரப்புலயும் உங்களுக்கு தெரியும் மாறி மாறி வார்த்தை பரிமாற்றங்கள்லாம் போயிருக்கு. இவங்க அவங்கள பத்தி இப்ப சொல்றது கசப்பான வார்த்தைகளை பரிமாறிக்கிறது. இதெல்லாம் நடந்த பிறகும் இவர்கள் இணைந்து ஒரு கட்சியா செயல்பட ஒரு இணைப்புன்ற ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அது வந்து நீங்க ஓகே இணைஞ்சு நல்லது செய்யறாங்க அப்படின்ற பார்வையில தான் பாப்பீங்களா, இல்ல இந்த இணைப்பு சரியில்லையே என்ற ஒரு விமர்சனம் வருமா? யார் எப்போ இணைஞ்சு மக்களுக்கு நல்லது செஞ்சாலும் வரவேற்கணும். இவங்களை பொறுத்தவரையில் இவர் இபிஎஸ்ஸை பொறுத்தவரையில் இஸ் காட் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி மக்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது செய்ய முடியுமோ முதலமைச்சர் செய்யணும். எதிர்கட்சியில் ஸ்டாலின் சாரும் சரி, இவர் சப்போஸ் ஓபிஎஸ் சார் வெளியில் இருந்தாருன்னா கூட இணையாமல் எந்த அளவுக்கு அவங்கள வந்து கரப்ஷன் இல்லாமல் நடத்த வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தில் ஹேவ் டு ஒர்க். அது இப்படிலாம் பேசிக்கிட்டு நீங்கள் திடீர்னு சேர்ந்துட்டீங்க அப்படின்லாம் கேட்க மாட்டீங்க? சேர்றதுல என்ன இருக்குது? வேண்டாதே அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். சேர்றதுனால என்ன பண்ண போகிறாங்க? they are going to get things done for அப்போ இல்லை அந்த சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் இல்லாமல் போயிருமே.
அரசியல்ல இல்லாமல் பல விஷயம் டெய்லி ஒன்று சொல்கிறாங்க. இதெல்லாம் போய் நம்ம மனசில் வச்சுட்டோம்னா நெக்ஸ்ட் அவங்களே வெளியில் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. நாம தான் மக்கள் தான் பைத்தியமா ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்களே நாங்கள் அலையிற மொழியை. எங்களை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை நடக்குது அதுதான் மெயின். ஒன்னா சேருங்க, வேலையை பாருங்க. வேலையை பாருங்க. ரைட், ஓகே. நான் திரு கோவை செல்வராஜ் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இந்த இணைப்பு அப்படிங்கிற விஷயத்துல உங்களுடைய அணி சார்பாக தொடர்ந்து வந்து இன்றும் கூட திரு தம்பிதுரை அவர்கள் சொல்றாரு, நாங்க பேசி தீர்த்துருவோம், நாங்க விரைவில் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கலைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அவர்களுடைய தரப்புல திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய தரப்புல பார்க்கும்போது திரு பாண்டியராஜன் அவர்கள் கூட சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓவர் த போன் ஒரு போன் பண்ணி என்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தெளிவுபடுத்திட்டா நாளைக்கே இணைப்பு நடந்துரும் சொல்றாரு. அப்போ நீங்க வேணும்னே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லாம இருக்கிறதுனால தான் இந்த இணைப்பு தாமதப்பட்டுட்டே போகுதா? நீங்க அவங்க மேல பழி போட்டுட்டே இருக்கீங்களா? மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் சொன்னாரு, அதே ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் வந்து மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு போன் பண்ணி நம்ம உட்கார்ந்து பேசுவோம், கட்சி அம்மா வழி நடத்துவோம்னு கேட்டிருக்கலாமே, அவர் கேட்க முடியாதா? அவர் பொது வெளியில 2 கண்டிஷன்ஸ் வச்சுட்டாருங்க. இப்ப அந்த கண்டிஷன்ஸ் ஏற்கிறீங்களா இல்லையான்றதை நீங்க தானங்க சொல்லணும். ஏமா அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க வாயில சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கண்டிஷன் எல்லாம் நடைமுறைப்படுத்தி இன்னைக்கு கட்சி வந்து ஒழுங்கா நடத்திட்டு போயிட்டு இருக்கிறோம், ஆட்சி சிறப்பா நடத்திட்டு போயிட்டு இருக்கோம். மரியாதைக்குரிய பாண்டியராஜன் சொன்னாங்க, ஒரு மாசம் ஆனா அதிமுக கஷ்டம் இல்ல. அவரு கேட்கறதெல்லாம் விசாரணை கமிஷன் இப்ப கேட்கிறாரு. 70 நாள் முதலமைச்சரா இருந்தாரு, அப்ப என்ன வாயில என்ன பஞ்சு வச்சு அடைச்சிருந்தாரா, பிளாஸ்டர் போட்டு இருந்தாரா? கேக்குறேன் நான். இல்லங்க, இன்னைக்கு அவர் கோரிக்கை வச்சிருக்காரு. நீங்க இன்றும் கூட சொல்றீங்க நாங்க இணையணும், நாங்க கருத்து வேறுபாடுகளை கலைஞ்சிருவோம்னு சொல்றீங்க. ஆனா அந்த 2 கண்டிஷன்ஸ் நீங்க நிறைவேற்ற மாட்டேன்றீங்கன்னு அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து கண்டிஷனே கிடையாது. அந்த கண்டிஷனை பத்தி மனசாட்சி படி அவங்க நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அதனால வந்து இப்ப நான் என்ன சொல்றேன்னாக்கா, இன்னும் 1 மாசம் இல்ல, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அதிமுக என்கிற இந்த இயக்கத்தை எந்த சக்தியாலும் எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. இது 1.5 கோடி தொண்டனும் இன்னைக்கு வந்து இது எப்படி நினைக்கிறான் தெரியுமா? இந்த கட்சியை எங்க ஜாதிய அதிமுகன்னு சொல்றான், எங்க தலைவர் எம்ஜிஆர் இருக்கிறான், எங்களுடைய குலசாமி அம்மாங்கிறான். அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் ஒற்றுமையா இருக்காங்க. அதனால இந்த பன்னீர்செல்வத்தினாலேயோ மற்றவங்களாலேயோ நாங்க என்ன சொல்றோம்னா, எல்லாரும் வந்து சேர்ந்து செய்யுங்கன்னு சொல்ற மொழிய என்னைக்கு இருந்தாலும் வருவாங்க. இன்னைக்கு கட்சியும் ரெட்டலை சின்னமும் எங்களுக்கு தான் கிடைக்க போகுது, தேர்தல் கமிஷனும் கொடுக்கத்தான் போகுது, ஆட்சியும் சிறப்பான வழி நடத்த போறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன கோரிக்கை அம்மா சொன்னார்களோ அதை வந்து சிறப்பா நடத்துவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர்கள் எப்ப வந்தாலும் நாங்க இணைக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கோம். இப்ப நானும் சொல்றோம். ஏன் சொல்றாங்கன்னாக்கா, இவங்களை நம்பி ஏமாந்த தொண்டர்கள், அப்பாவி தொண்டர்கள் ஏமாந்தக்கூடாது சொல்றோம். பன்னீர்செல்வம் அவர்கள் கடைசியா கேட்டிருக்கிறது ஒரே விஷயம் தான், முதலமைச்சர் சொல்லணும். நீங்க வந்து குடும்பத்தை ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் வந்து அறிவிச்சாங்க, அப்புறம் பல விஷயங்களை சொன்னாங்க. ஆனா திரு தம்பிதுரை அவர்கள் சசிகலா அவர்களை சந்திக்கிறாரு, அப்புறம் பழனிசாமி அவர்களை சந்திக்கிறாரு, அப்புறம் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய சந்தேகங்களை அவங்க எழுப்புறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க, எல்லா சந்தேகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா முதலமைச்சர் பேசட்டும், சசிகலா அவர்களும் தினகரன் அவர்களும் நாங்க ஒதுக்கி வச்சிட்டோம், முதலமைச்சர் தன்வாயால சொல்லட்டும்ன்றாங்க. என்ன கஷ்டம்? அதாவதுமா, வீட்டில் நேரம் போகாம வயசான காலத்துல கட்சிக்கு எதிராக சொல்லி கொடுக்கறத கேட்டுட்டு மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் பேசிட்டு இருக்காருன்னு வருத்தப்படுறோம். நான் இப்ப என்ன சொல்றேன்னாக்கா, இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் என்ன விரும்புறாங்களோ அதுதான் நாங்க விரும்புறோம். தொண்டர்களுடைய எண்ணத்தை தான் நாங்க நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக அவரோடு இருப்பவர்கள் ஒரு சிலர் எதிர்காலத்தில் தனக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் பயத்தால் அவர் தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. முதலமைச்சர் சொல்லவே இல்லை, வாய் திறக்கவே இல்லை. முதலமைச்சர் வாய் திறக்கவே இல்லைன்னும் போது அவங்களுடைய குற்றச்சாட்டு வந்து நீங்க வந்து மறைமுகமாக சசிகலா அவர்களை வந்து சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற அவங்களுடைய குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்காதா? அதை வெளிப்படையா சொல்லுங்க. நான் தெரியாம கேக்குறேன். இல்ல, முதலமைச்சர் வந்து எந்த இடத்துலயும் யாருக்கு இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எப்ப சொல்லணும் அப்ப சொல்லுவாரு, எந்த நேரத்தில் பேசணும் அந்த நேரத்தில் பேசுவார். அதுக்காக சும்மா ரோட்ல பட்டாணி கல் வித்துட்டு போறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிற முதலமைச்சர் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை எந்த நேரத்தில் எப்பொழுது பேசுவார் பேசுவார்கள். அவர் மௌனமாக காரியம் சாதிப்பவர். அதனாலதான் அவங்க கேக்குறாங்க, நீங்க தான் சொல்றீங்க இன்னி வரைக்கும் நாங்க இடையே சொல்றது இல்ல. அவங்களை நம்பி ஏமாந்து போய் தொண்டன் பரிசு வச்சு ஒரே குடும்பம் சொல்லிட்டு இருக்கீங்களா திரும்ப திரும்ப? அதுதான் சொல்றமா, அங்க வந்து ஏமாந்து தன்னுடைய பரிதாபப்பட்டு இன்றைக்கு ஏக்கத்தோடு இருக்கிறார்களே அந்த எங்களுடைய தம்பிகளுக்கு அண்ணனுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறோம், வேற யாருக்கு நாங்க சொல்லல. முதலமைச்சரை பொறுத்தவரை தெளிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்.
மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் பிரச்சனை கிடையாது. அவரோட சேர்ந்து இருக்கிறவங்களை பாவம் அவரை வழிநடத்த முடியாம செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஓகே, திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் தான் என்னுடைய மௌனம், அதற்கு பிறகு என்னுடைய செயல்பாடுகள் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்னாடியே நான் 60 நாள் பார்க்க போறோம், இவங்க இணையறாங்களா இல்லையான்னு பார்க்க போறோம், அதற்கு பிறகு செயல்பாடுன்னு சொல்லியிருந்தார். அப்போ அவர் மீண்டும் பேக் இன் ஆக்ஷன், அவர் அவர்களுடைய நடவடிக்கைகளை தீவிரமா தொடங்கிட்டார் அப்படின்னு சொன்னா இந்த இணைப்பு அப்படிங்கிற விஷயம் சாத்தியம் இல்லாமல் போகும் அப்படின்னு கருதுறீங்களா? கட்சி இணைப்புங்கிறது இல்லாம எல்லா தொண்டரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் எல்லா மாவட்டங்களையும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். எல்லா தொண்டர்களும் நேற்று கூட திருப்பூர்ல எல்லாரும் கலந்துட்டாங்க. எந்த வேறுபாடும் கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன்னாக்கா, யார் நாள் குறித்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களால சிறப்பாக ஆட்சியை நடத்த முடியும், கட்சியை நடத்த முடியும். அதனால அந்த பிரச்சனை இங்க நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால எங்களுக்கு எந்த பயம் இல்லை. ரைட். திரு செல்வ பிறந்தகை, உங்களுடைய இறுதியான பார்வை நிகழ்ச்சி. இல்லை, இவங்க சொல்கிற மாதிரி இவங்களுக்குள்ளேயே பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு இவங்களுக்கு நேரம் போதலை. ஆட்சியை எங்கே நடத்த போகிறாங்க, கட்சியை எங்கே நடத்த போகிறாங்க தெரில. ஒரு பக்கம் நீதிமன்றம், இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம், இன்னொரு பக்கம் இவர்களுக்குள்ளே இருக்கிற ஈகோ, மக்கள் பணியை எங்கே செய்ய போகிறாங்கன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒன்று மட்டும் இறுதியாக சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலகட்டத்திலையும் இந்த ஆட்சியாளருடன் இபிஎஸ்ஸுடன் சமாதானம் செய்வதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் இது ஒரு ஊழல் செய்கின்ற ஆட்சி, மக்களால் எப்போதே மனதளவில் தூக்கி எறியப்பட்ட ஆட்சி. அந்த அம்மா அப்போ இறந்துட்டாங்களோ அவர்களுக்காகத்தான் வாக்களித்தாங்க. அதற்கு பிறகு இவர்கள் நடத்துகிற கூத்தடிக்கிறதெல்லாம் பார்த்து மக்கள் எல்லாம் ரொம்ப கலங்கி போயிருக்காங்க. இது போல ஒரு ஆட்சி இந்த இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை அப்படின்ட்டு. ஆகையால் இந்த ஆட்சி மக்களால் வெகு சீக்கிரத்தில் வீட்டுக்கு அனுப்ப போகின்ற ஆட்சி. இந்த ஆட்சி நீண்ட நெடிய காலம் நீடிப்பதற்கு வாய்ப்பில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இவர்களுடன் எந்த ஒட்ட உறவு வைப்பதற்கு முகாந்திரம் இல்லை. திரு ரவீந்திரன் துரைசாமி, இறுதியான மக்களால் இந்த ஆட்சி வெளியே அனுப்பணுமா முடியுமாங்கிறதுக்கு 4 வருஷம் இருக்குது. இப்போ மனதளவில் அமைச்சிட்டாங்க. எம்எல்ஏக்களை பொறுத்தளவில் இந்த ஆட்சிக்கு ஆதரவு இருக்குது. காரணம், நாம் ஏற்கனவே அன்னைக்கு முதல் டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒரு 36 எம்எல்ஏக்கள் தங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆகஸ்ட் 5க்கு பிறகு இன்னைக்கு இல்ல, ஆகஸ்ட் 5க்கு இல்ல, செப்டம்பர்ல என்னைக்குனாலும் அந்த 36 எம்எல்ஏக்களை தாங்க தோக்க முயற்சி பண்ண மாட்டாங்க. இதை நான் இன்னைக்கு சொல்லல. அன்னைக்கு எடப்பாடி கான்ஃபரன்ஸ் ஓட்டுக்கு வரும்போது நம்ம காலையில நம்ம சொன்னதுதான் சொல்லணும். எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, அவங்க தோக்க விரும்ப மாட்டாங்க, அவங்க எம்எல்ஏ இல்லாம போக விரும்ப மாட்டாங்கன்னு தான் நம்ம சொன்னது. ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் ஒரு கவர்மெண்ட் இல்லாத பட்சத்துல எடப்பாடி இருக்க இன்கம்பன்ட் சீஃப் மினிஸ்டருக்கு பவர் ஜாஸ்தி. சோ இன்கம்பன்ட் சீஃப் மினிஸ்டர் இருக்கணும், அல்லது தேர்தலுங்கும் போது எம்எல்ஏக்கள் தேர்தலை விரும்ப மாட்டாங்க. அந்த பொசிஷன் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் இபிஎஸ்க்கு ஸ்ட்ராங்கா தான். திரு வெங்கையா நாயுடு அவர்கள் கூட சொல்றத பார்க்க முடிகிறது, மத்திய அரசாங்கம் ஆட்சியை கலைக்காது, எம்எல்ஏக்கள் கையில தான் ஆட்சியோட இது இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த 36 பேர் அப்படின்ற விஷயம் அங்க வரும்போது அதை சுட்டிக்காட்டி அவர் சொல்றாரு. 36 பேர்ல இன்னும் 10 பேர் 46 பேர் கூட அவரை சந்திக்கலாம். சந்திக்கிறங்கிறது வேற. ஒரு கான்ஃபரன்ஸ் ஓட்டுன்னு வரும்போது அதுல எத்தனை பேர் எடப்பாடி அரசுக்கு போடுறது அவங்க தலையில அவங்க கொள்ளி வச்சுக்கிறது தானே அது. ஓகே, சோ ஆட்சிக்கு விழுவதற்கான ஆபத்து அப்படிங்கிறது எந்த நிலையிலும் வராது. ஓகே, திரு பாபு முருகவேல், இது ஜனபர். இல்லை, இப்போ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. இது ஒரு பினாமி அரசாங்கம், திருமதி சசிகலா அவர்களுடைய பின்புலத்திலிருந்து இயக்கப்படக்கூடிய ஒரு அரசாங்கம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு சாஃப்ட் நேச்சரை ஃபாலோ பண்ணி ஒரு சாஃப்ட் கார்னர் அவங்க கிட்ட வச்சுக்கிட்டு எந்த விதமான பிரதான எதிர்க்கட்சியிலிருந்து எந்த விதமான பிரச்சனைகளும் மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு ஆட்சியை நடத்துவதற்கு, சட்டமன்றத்தில் கோஆபரேஷன் பெறுவதற்கு திரு ஜெகன் அவர்கள் சொன்னது போல அசம்பிளியை ஸ்மூத்தா நடத்துறதுக்கு எதிர்க்கட்சியோட கோஆபரேஷன் பெறுவது தவறா? இல்லை, அதுதான் சொல்கிறேன் நான். எதிர்க்கட்சி அதாவது அவங்களோட கோஆபரேஷன் பெறுறது ஆட்சி நல்லா நடக்கிறது, மக்களுக்கு போய் பல சலுகைகள் போய் சேர்றது அப்படின்றது பிரச்சனை இல்லை. எந்த விதமான பிரச்சனையும் விடக்கூடாது. அது போல இப்போ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் நடந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை சட்டமன்றத்தில் நடக்காம தவிர்க்கப்படுதுன்னா அது நல்லது தானே, பாராட்ட தானே செய்யணும். நம்ம நடக்காம தடுக்கப்படுதுன்னா நான் என்னோட ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்காக நான் அவங்க கூட கூட்டணி சேர்த்துக்கிறேன். நான் 122 இருக்காங்க சார், எங்க ஆட்சிக்கு ஆபத்து வந்துச்சு? அதுதான் இப்போ ரவீந்திரன் சொன்ன மாதிரி 46 எம்எல்ஏ கூட அங்க போய் பார்த்தாங்க அப்படின்னாங்களே. திரு தினகரன் அவர்கள் சொன்னது போல 5ஆம் தேதி வரைக்கும் நான் உங்களுக்கு கெடு வச்சிருக்கிறேன் அப்படின்னா என்னை பொறுத்தவரையில் 5ஆம் தேதி என்பது இவரோட பிரசிடென்ட் எலெக்ஷன் முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி அந்த ரிவ்யூ பெட்டிஷனோட ரிசல்ட்டும் வந்துடும். ஸோ இந்த 2 ரிசல்ட்டுக்காக அவங்க ஏதோ ஒரு பெரிய மூவ் பண்றதுக்காக இவங்க வெயிட் பண்றாங்கன்றதா என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. அந்த 5ஆம் தேதின்றது இதுதான் ஒரு டெட்லைனா இருக்க முடியும்ன்றது நான் பார்க்குறேன். 46 எம்எல்ஏ 56 எம்எல்ஏ எவ்வளோ பேர் போனாலும் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஹேண்ட் அண்ட் க்ளோவா
இவரு நம்ம நேற்று மீட்டிங்ல நம்ம கேட்கிறோம், நீங்க உங்களோட முதலமைச்சர் உங்களுடைய வாயால் நீங்கள் அறிவிக்க வேண்டும், எங்களுக்கும் அந்த குடும்பத்திற்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி ஆனா அவர் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரு ஹேண்ட் அண்ட் க்ளோவா நீங்க போய் பாருங்க. நம்ம நீங்களும் நானும் சண்டை போட்டாதான் எதிராளி என்ன பண்ண கம்முன்னு பண்ணாம அவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், நம்ம சைலண்டா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சைலண்டா வச்சுக்கிறதுக்காக இப்ப இவங்க 2 பேரும் தினகரனும் திரு எடப்பாடி பழனிசாமி நம்ம 2 பேரும் ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம், ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்போம், நமக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்காம இருப்போம், அவன் சைலண்டா இருப்பான், நம்ம ஆட்சி சைலண்டா போவான், சட்டமன்றத்தில் நான் பாத்துக்கிறேன், அவங்களை எப்படி நான் பேசிவ் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன் மாதிரி. இதுதான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி. என்ன பொறுத்த வரைக்கும் நேற்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த அரசியல் வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு எதிர்க்கட்சியோட ஒரு கூட்டணி வைத்த ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே, திரு கோவை செல்வராஜ், நீங்க குறுக்கிட விரும்புனீங்க, உங்களோட சுருக்கமான இறுதியான பார்வை. நான் நிகழ்ச்சி முடிக்க வேண்டியிருக்கு, அதனால ரொம்ப சுருக்கமா ப்ளீஸ். அதாவது 2016 எலெக்ஷன் நேரத்தில் அதிமுகவை அம்மாவை பற்றி என்னெல்லாம் பேசுனாங்களோ அதை விட அதிகமாக பேசியெல்லாம் பார்த்தாங்க. மீண்டும் ஆட்சிக்கு அதிமுக தான் வந்தது. இப்பொழுது சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் அந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 2021 தேர்தல் வந்தாலும் அதிமுக தான் ஜெயிக்கும். அதனால இந்த பகல் கனவு காணுதல் நடக்காது. திமுகவோட ஒத்து போகணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை. சட்டமன்றத்தை பொறுத்தவரை ஒரு ஜனநாயகத்தை கடைபிடிப்பதற்காக 2 கட்சியும் செயல்படுறதை தவறா ஏதோ கூட்டணிங்கிற பொருளை வன்மையாக கண்டிக்கிறேன். மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களுடைய தர்ம புத்தம் என்பது அவர் இந்த நாட்டுக்காக அல்ல, அவர் தன்னுடைய சுயநலத்துக்காக தர்மபுத்தம் நடத்தி கொண்டிருக்காங்க. அதை பத்தி நாங்க ஜமாளிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ரைட், திரு ஜெகன் சுருக்கமா. அதாவது இனிமேட்டு எங்களுக்கு பிரேக்கிங் நியூஸ்லாம் வேண்டாம். இருக்கிற 24 மணி நேரத்தை நல்லபடியா யூஸ் பண்ணி அடுத்த எலெக்ஷன்ல மீதி எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாத்துக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்ம 2020 பெர்ஃபார்ம் பண்ணுங்க. எதா இருந்தாலும் மேல வெளியில பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ரைட், தற்போது நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டியிருக்கிறது. இந்த ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் புரிந்துணர்வு இருக்கிறதா என்ற விஷயத்தை திரு பன்னீர்செல்வம் அவர்கள் எழுப்பியிருக்கிறார். இது ஒரு சட்டமன்றத்தில் ஒரு ஃப்ளோர் கோஆர்டினேஷன் என்ற அடிப்படையில் மட்டும்தான் இருக்கிறதா, இதில் ஒரு ஃப்ளோர் கோஆர்டினேஷன் என்பது ஒரு ஆரோக்கியமான அரசியல் முன்னெடுப்பதாகவும் பார்க்க முடியுமா என்ற பார்வையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. அல்லது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மறைமுகவா என்ற மற்றொரு சந்தேக பார்வையும் திரு பன்னீர்செல்வம் அவர்களால் முன்வைக்கப்படுகிறது. சட்டமன்றங்கள் ஆட்சியுடைய செயல்பாடுகள் என்பது இவ்வாறாக இருக்க, இந்த அணிகளுடைய இணைப்பு என்பது நடக்க போகிறதா இல்லையா என்பதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. இணைந்தே ஆக வேண்டும் என்று சொல்பவர்கள் ஒரு புறமும், நாங்கள் இணைய தயாராகவே இல்லை, குழுவையே கலைத்து விட்டோம் என்று சொல்பவர்கள் ஒரு புறமும் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இதற்கெல்லாம் இடையில் ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்க போகிறது என்பதையும் கூர்ந்து கவனிப்போம். சாமானியர் அவர் சொன்னது போல, திரு ஜெகன் அவர்கள் சொன்னது போல வேலை நடக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. பார்க்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.